ராணா குடும்பத்தில் இருந்த அனைவரும் அதிர்ச்சியில் இருந்தார்கள். ஏற்கனவே சரவணனை சமாளிப்பதே அவர்களுக்கு போதும் போதும் என்றானது. இதில் அவனின் அப்பா வேறு அவனுக்கு மேலே இருக்கிறாரே என்று நினைத்தார்கள். சரவணனின் அப்பா குரலில் இருந்த அழுத்தம் அவர் முகத்தில் இல்லை. மிகவும் அமைதியாய் சாதாரணமாகத்தான் இருந்தார். இவருக்கு எதிரில் விகாஷ் ஆத்திரத்தில் மூச்சு வாங்கிக் கொண்டிருந்தார். சரவணனின் தந்தையை நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருந்தார். சட்டென்று என்ன தோன்றியதோ சிரித்தார். என்ன ஒருத்தரை கொன்றது பத்தவில்லையா? மொத்த குடும்பத்தையும் கொல்லப் போகிறாரா? சட்டம் என்று ஒன்று இருக்கிறதை மறந்து விட்டாரா என்று நினைத்தார். விகாஷுக்கே குடும்பத்தை அழிக்கும் தைரியம் இல்லை. விகாஷ் கைகளை பின்னை கட்டிக்கொண்டு சரவணனின் தந்தையை முறைத்தார். இது என்ன இடம்னு உனக்கு தெரியுமா? இது ராணா மேன்ஷன், நல்லா பாரு என்று கூறி அப்பா எதிரில் வந்து நின்றார். விகாஷ் தன் இடத்திற்கே வந்து வேறு ஒருவன் பிரச்சனை செய்கிறானே என்ற கடுப்பில் இருந்தார். சரவணனின் தந்தையின் அதிகாரம் தொனி அவர் பார்வையிலேயே தெரிந்தது. மாவீரை அமைதியாய் அவர் அருகில் நின்றிருந்தார். விகாஷுக்கு அவர்களின் ஆட்களே கிஷானுக்கு உதவி செய்யாமல் போனது இன்னும் ஆத்திரத்தை கொடுத்தது. கிஷான் பிறந்ததிலிருந்து வீட்டை விட்டு வெளியேதான் வளர்ந்தான். சொகுசு நிம்மதி எல்லாம் துறந்து ராணா குடும்பத்தின் எதிர்காலத்திற்காக தயாராகினான். விகாஷ் அவனை கடினமான ட்ரைனிங்குக்கு அனுப்பியிருந்தார். இந்த சமுதாயத்தில் மேலே உள்ளவர்களுக்குத்தான் எல்லாம் கிட்டும் என்று அவனை தயார்படுத்தினார். ஒன்று, பிசினஸில் அவர்கள் உயர்வாக இருக்க வேண்டும், இல்லையென்றால் ஆள் பலத்தில் இருக்க வேண்டும். ராணா குடும்பத்தை பொறுத்தவரை அவர்கள் போர்க்கலையில் கை தேர்ந்தவர்கள். அதனால் இந்த வழியை தேர்ந்தெடுத்தார்கள். தங்களிடம் மோதும் வேலன் குடும்பத்தின் தகுதி என்ன என்று பார்க்க நினைத்தார் விகாஷ். இவங்க யாருமே வெளியே போக கூடாது என்று உத்தரவிட்டார் விகாஷ். மொத்த பேரையும் கொல்லும் வெறி அவருக்கு. ராணா குடும்பத்தில் சில பேருக்குதான் மாவீரையும் சரவணனின் தந்தையையும் தெரியும். என்ன பண்ண போற என்று மாவீர் கேட்டார். விகாஷ் முகமே ஏதோ சரியில்லை என்று அவருக்கு உணர்த்தியது. விகாஷ் பதில் கூறவில்லை. எரிமலை போல கொதித்துக் கொண்டிருந்தார். விகாஷ், உனக்கு மூளை மழுங்கி போயிடுச்சா? நான் எதுக்கு கோஸ்டோன் வந்தேன்னு தெரியுமா என்று கடுப்புடன் கேட்டார் மாவீர். சரவணனின் தந்தைக்கு உதவி செய்வதற்காக மட்டும் அவர் இங்கு வரவில்லை. அவரின் சொந்த பலனிற்காகத்தான் இங்கு வந்தார். கோஸ்டவுனில்தான் அவருக்கு மிக முக்கியமான இடம். இதுதான் ஸ்டீல் ட்ரியோவில் இருந்து மிக தொலைவிலும் அவருக்கு ஏற்ற இடமும் கூட. கடந்த சில வருடங்களில் அவருக்கு கோஸ்டவுனில் இருந்து 10 பில்லியனுக்கு மேல் கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே தெரசா சேரிட்டி சரிந்ததில் அவரின் பார்ட்னரை இழந்திருந்தார் மாவீர். இப்பொழுது அவருக்கு இருக்கும் ஒரே பிடி ராணா குடும்பம்தான். அவர்களுக்கு மட்டும் ஏதேனும் ஆனால் நிலைமை இன்னும் மோசமாகும். அதனால்தான் மாவீர் இங்கு ராணா குடும்பத்தை காக்க வந்தார். ராணா குடும்பத்திற்கு ஒன்றும் நேர்ந்திட விட மாட்டார். விகாஷை காப்பாற்றுவது அவரை காப்பாற்றுவது போல். ஆனால் விகாஷோ முட்டாள்தனமாக செய்து கொண்டு நிற்கிறார். விகாஷ் சரவணனின் தந்தையை எதிர்க்க நினைப்பதை அவரால் நம்ப முடியவில்லை. விகாஷுக்கு பைத்தியம் முற்றிவிட்டதோ என்று நினைத்தார். மாவீரால் சரவணனின் தந்தையை எதிர்க்க முடிந்திருந்தால் இந்நேரம் அவர்களை கொன்று வீசியிருப்பரே. சரவணனின் தந்தையின் ஸ்டேட்டஸ் வெளிநாடுகளில் எப்படி என்று மாவீருக்கு தெரியாது. ஆனால் அவர் வந்தால் உலகத்தில் இருக்கும் அனைத்து கோடீஸ்வரர்கள் ஜாம்பவங்களும் இவருக்கு வழிவிட்டுதான் ஆக வேண்டும் என்று அவருக்கு தெரியும். சரவணனின் தந்தை போன்ற ஒருவரை அவர் வாழ்நாளில் நினைத்தாலும் பார்க்க முடியாது. நம்ம யாருன்னு இவனுக்கு காட்டுங்க என்று உத்தரவிட்டார் விகாஷ். மாவீர் சொன்னதெல்லாம் அவர் காதில் ஏறவில்லை. உடனே ராணா குடும்பத்தின் அடியாட்கள் அனைவரும் சரவணனின் தந்தையை குறிவைத்தனர். சரவணனின் தந்தை புருவத்தை உயர்த்தினார். அவருடன் சண்டை போட மாவீர் மட்டும்தான் தயாராக இருந்தார். மாவீரையும் அவர் கண்ணில் தோன்றிய அதிர்ச்சியை பார்த்தார். சரவணனின் தந்தையும் சாதாரண மனிதர்தானே. மாவீர் இதற்கு அசுரம் ஆள் இல்லையே. சரவணனின் தந்தையின் ஆதிக்கத்தை பார்த்தவர் இதற்கு விழுபவர் இல்லை. அவர்களை நோக்கி ஆட்கள் வருவதை உணர்ந்து மாவீர் சரவணனின் தந்தை முன்பு அரண் போல நின்றார். அவர் மேல கைய வைக்கணும்னா என்ன தாண்டி தாண்டா தொடணும். இப்ப வாங்கடா என்று கர்ஜித்தார் மாவீர். ஒரு பக்கம் சரவணன் மிகவும் சோர்வாய் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தான். இன்னுமே அவன் உடலில் இருந்து ரத்தம் கசிந்து கொண்டே இருந்தது. சிறு பலம் மட்டும்தான் அவன் உடலில் இருக்கிறது. அவன் தந்தையை அப்பொழுதுதான் பார்த்தான். பல வருடங்கள் கழித்து சந்திக்கிறான். அவனின் தந்தை திரும்ப வந்துவிட்டார். அவனுக்கு சற்று ஆச்சரியமாக இருந்தது. பெரிய கோட் அணிந்திருந்தவரை தலை முதல் கால் வரை பார்த்தான். எவனாவது கிட்ட நெருங்குனீங்க கொன்னு புதைச்சிருவேன் என்று எச்சரித்தார் மாவீர்.
சண்டை போட தயாரிக்கிவிட்டார். இதை பார்த்ததுமே விகாஷ் வருத்தம் கொண்டார். அவரை எதிர்த்து வேறு யாராவது நின்றிருந்தால் கூட அவர் முன்னேறி சென்றிருப்பார். ஆனால் இப்பொழுது மாவீர் சண்டைக்கு தயாராகி நிற்கிறார். விகாஷால் சுலபமாய் சரவணனின் தந்தை மீது கை வைத்திட முடியாது. நிக்காதீங்க, போங்க, ஒருத்தனை விடாம கொண்டு போடுங்க என்று கர்ஜித்தார் விகாஷ். அவருக்கு தெரியும் சரவணனின் தந்தை அனைவரையும் கொன்று விடுவார் என்று. அதனால் யுத்தத்தை தாமே துவங்குவோம் என்று இறங்கிவிட்டார். ஆர்மி இங்கு வந்ததும் சரவணன் தந்தையின் அடையாளத்தை மாற்றி அப்படியே அவர்கள் மீது பழி போட்டுவிட வேண்டும் என்று தப்பு கணக்கு போட்டார் விகாஷ். வாழ்வா சாவா என்று முடிவானதற்கு பின் இனி யோசித்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. களத்தில் இறங்கினால் ஒன்று வாகை சூட வேண்டும், இல்லை என்றால் மண்ணில் புதைந்திட வேண்டும். மீதம் இருக்கும் ராணா குடும்பத்து ஆட்களை அவர் எப்படியாவது சமாளிக்கலாம் என்று நினைத்தார். இங்கு 100க்கும் குறைந்த ஆட்களே இருந்தார்கள். அதனால் இது அவருக்கு பெரிய விஷயமாக இல்லை. தன்னை எதிர்ப்பவர்கள் யாராகினும் அவர்களுக்கு மரணம் உறுதி என்று காட்ட நினைத்தார். சார், அவங்க வந்துட்டாங்க என்று அவசரமாய் அசிஸ்டன்ட் விகாஷிடம் கூறினார். அதில் அவர் முகம் நெருக்கியது. எப்படியாவது அவங்களை தடுத்து நிறுத்து. என் தம்பிங்களை விட்டு வெளியே போய் அவங்களை கவனிக்க சொல்லு. அப்புறம் எதையும் அவங்க கிட்ட அவசரப்பட்டு வளராத என்றார் விகாஷ். இதை கேட்டு மறுப்பாய் தலையசைத்தார் அசிஸ்டன்ட். சார், என்னால அதை பண்ண முடியாது என்று நடுங்கினார். அதில் அவர் பக்கம் திரும்பி கொலை வெறியுடன் முறைத்தார் விகாஷ். இல்ல சார், நம்மளால அவங்களை தடுக்க முடியாது என மீண்டும் கூறினார் அசிஸ்டன்ட். வெளியே கையை காட்டியவர், சரவணன் அப்பா நிஜமா யாரு சார்? இப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஆள நான் வேலன் ஃபேமிலியில கேள்விப்பட்டதே இல்லையே. வெளியே பாருங்க சார், உங்களுக்கே தெரியும் நம்மளால அவங்களை நிறுத்த முடியுமா இல்லையான்னு என்றார் அசிஸ்டன்ட். விகாஷுக்கு தெரியும் சரவணனின் தந்தை பவர்ஃபுல்லான ஆள் என்று. ஆனால் எந்த அளவு என்றுதான் அவருக்கு தெரியாது. அசிஸ்டன்டின் வார்த்தையை கேட்டதும் அவருக்கு கோபம் இன்னும் அதிகரித்தது. முறைப்புடன் வெளியே ஜன்னல் வழியை எட்டி பார்த்தார் விகாஷ். வெளியே தெரிந்த காட்சியில் முற்றிலும் திகைத்தார். இதனை அவர் கனவிலும் எதிர்பார்க்கவில்லை. அதிர்ச்சியில் அவருக்கு ஒரு நொடி மூளையே செயலிழந்தது. வெளியே ஹெலிகாப்டர்ஸ் இருந்தது. அவர் அழைத்த படை கேட் வழியே வருவார்கள். ராணா குடும்பத்தினர்களால் அவர்களை சற்று நேரம் வெளியே நிற்க வைக்க முடியும். ஏனென்றால் அவர்களிடம் சர்ச் வாரண்ட் இருக்காது. கிஷான் அவர்களில் ஒருவன். அதனால் அவர்கள் அவ்வளவு சுலபமாய் ராணா வீட்டிற்குள் சந்தேகம் கொண்டு நுழைந்திட மாட்டார்கள். ஆனால் ஒரு படையே ஹெலிகாப்டரில் வருகிறதே, எப்படி அவர்களால் அதை தடுத்து நிறுத்த முடியும்? என்ன சொல்லியும் அவர்களால் அவர்களை தடுக்க முடியாது. ராணா குடும்பத்தின் மேன்ஷன் பெரிதாய் பறந்து விரிந்திருந்தாலும் அதனின் கட்டமைப்பு அந்த காலத்து கட்டிடம் போல் இருக்கும். அதனால் காலியிடம் மிக குறைவாகவேதான் இருக்கும். அதனால் ஹெலிகாப்டர் லேண்ட் ஆக சில இடங்களே இருந்தது. இதில் பாக்ஸிங் ஃபீல்டுக்கு அருகே ஒரே ஒரு ஹெலிகாப்டர் மட்டுமே இறங்கக்கூடிய இடம் இருக்கிறது. இது எப்படி என்று வெளியே எட்டி பார்த்தபடி அதிர்ச்சியில் கூறினார் விகாஷ். அவர் முன்னே ஓடும் காட்சி அவர் உடலை சில்லடச் செய்தது. அனைவரும் ஹெலிகாப்டரையே வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். விகாஷ் பெரும் அதிர்ச்சியில் இருந்தார். இப்பொழுதுதான் அவர் சரவணன் அப்பாவிடம் சண்டை செய்ய அழைத்திருந்தான். ஆனால் இப்போது போர் துவங்கும் முன்னே அவர் தோற்றுவிட்டார். சார், நாம இப்ப என்ன பண்றது என்று பயத்தில் படபடத்தார் அசிஸ்டன்ட். ராணா குடும்பத்தில் அவர் பல வருடங்களாய் இருக்கிறார். ஆனால் இது போன்ற ஒன்று அவர் வாழ்நாளில் கண்டதில்லை. சரவணனின் தந்தையால் மொத்த ராணா குடும்பமும் தரைமட்டமானது. பேசாம நாம முதல்ல இங்க இருந்து ஓடிடலாமா என்று கேட்டார் அசிஸ்டன்ட். விகாஷ் அமைதியாக இருந்தார். அவரால் பேச முடியவில்லை. ஹெலிகாப்டர் லேண்ட் ஆக டைம் எடுக்கும், நம்ம தப்பிக்க சான்ஸ் இருக்கு என்றார். சரவணன் தந்தை எப்படி இதை செய்தார் என்று அவருக்கு தெரியாது. ஆனால் நிச்சயம் அவர்களால் தப்பிக்க முடியாது என்று தெரியும். விகாஷ் அவர் வாழ்வில் ஒரே நேரத்தில் இத்தனை ஹெலிகாப்டரை அவர் ஒன்றாய் பார்த்ததில்லை. ஒன்றன் பின் ஒன்றாக வானில் படையெடுத்து வந்தது. அப்பொழுதுதான் அவர் சரவணனின் தந்தை கால் தூசிக்கு கூட தான் சமம் இல்லை என்று உணர்ந்தார். மொத்த கோஸ்ட் டவுனில் எப்படி ஒருவர் இத்தனை சக்தியுடன் இருக்கிறார் என்று ஆச்சரியமாய் அவரை பார்த்தார். ஐயோ என்று பயத்தில் நடுங்கினார் விகாஷ். அவரின் புத்தி கூர்மைக்கு நிலைமை நன்றாய் புரிந்தது. அவர் அழைத்த ஆட்களை இப்பொழுது அவர்களுக்கு உதவ உள்ளே விட்டாலும் அவர்களெல்லாம் ஹெலிகாப்டரில் வருபவர்களுக்கு நிகராக முடியாது. ராணா குடும்பம் மொத்தமாய் சரிந்தது.
ஆரம்பத்திலேயே தோற்றுவிட்டார்கள். சரவணனின் தந்தை அவர்கள் தப்பிக்க முடியாதபடி சுற்றி வளைத்து விட்டார். பைனாகுலர் கொடு என்று அசிஸ்டண்டிடம் கை நீட்டினார் விகாஷ். இந்நேரத்தில் அவர் பைனாகுலருக்கு எங்கே போவார்? ஆனாலும் அசிஸ்டண்டிற்கு அவர் என்ன நினைக்கிறார் என்று புரிந்தது. சார், நம்ம கிட்ட இப்ப பைனாகுலர் இல்ல. எனக்கு தெரியும் நீங்க அது ஆர்மி ஹெலிகாப்டரா இல்லையான்னு பாக்க நினைக்கிறீங்க. ஆனா இப்ப அது நமக்கு முக்கியம் இல்ல. அவங்க யாரா இருந்தாலும் அவங்க எண்ணிக்கை அதிகமா இருக்கு. அவங்க வெளிநாட்டுல இருந்து வராங்கன்னா கண்டிப்பா ஒண்ணு மட்டும் தான் வந்திருக்கும். ஆனாலும் வெளிநாட்டுல இருந்து இவ்ளோ பேரை கூட்டிட்டு வர்றது இம்பாசிபிள் என்றார் அசிஸ்டன்ட். விகாஷ் மனம் உடைந்தது. அசிஸ்டன்ட் கூறியதை கேட்டு கைகளை இறுக மூடிக்கொண்டார். தோல்வி அவரை கவ்விக்கொண்டது. அசிஸ்டன்ட் கூறியது உண்மைதான். அவை எல்லாமே ஆர்மி ஹெலிகாப்டர்கள்தான். அதேபோல் விகாஷின் ஆட்கள் வெளியே இருப்பவர்கள் அவர் கூறுவதை கேட்கவில்லை. அதிலே தெரிந்தது சரவணனின் தந்தை அவர்களையும் மாற்றிவிட்டார் என்று. அவரால் முடியாதது எதுவும் இல்லை என்பது போல் இருந்தது அவரின் முகம். சார், நாம இப்ப இங்கிருந்து தப்பிச்சு போகலனா நாம பழைக்க வர வழியே இருக்காது. நீங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் மத்தத பத்தி கவலைப்பட வேண்டாம். அவசரமாய் கத்தினார் அசிஸ்டன்ட். விகாஷ் ஒருமுறை ரிங்கை பார்த்தார். கிஷான் தலை தனியாய் உடல் தனியாய் இருந்தது. கொஞ்ச நாள் முன் நிஷாந்த் திறந்த பொழுது அவர் அங்கு இல்லை. இப்போது கிஷான் இறப்பதற்கு முன்பு சரியான நேரத்திற்கு வந்து காக்க முடியவில்லை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மொத்த ராணா குடும்பமும் அழியப் போகிறது. அதை பார்த்து கொண்டு அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. சார் என மீண்டும் அசிஸ்டன்ட் கத்தினார். விகாஷ் திரும்பி பார்க்க அங்கு சண்டையிட தயாராக இருந்தவர்கள் மாவீருக்கு முன் ஒன்றுமே இல்லை என்று தோன்றியது. அப்படியே மாவீரை அவர்களால் தடுக்க முடிந்தாலும் ஆர்மியை அவர்களால் தடுக்க முடியாது. வா போலாம் என்று பல்லை கடித்துக் கொண்டு முடிவெடுத்தார் விகாஷ். அங்கிருந்து செல்வதற்கு முன் விகாஷ் சரவணனையே வெறித்தார். அவருக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயம் சரவணனை அவர் கையாலேயே கொள்ளுவார் என்று கூட்டத்தில் இருந்தவர்கள் கத்தினார்கள். இது ராணா குடும்பத்தை சேர்ந்த ஆட்களுக்குதான் பாதிப்பை ஏற்படுத்தியது. வெளியே இருக்கிற நம்ம ஆளுங்க கிட்ட ஆர்மியை உள்ள விட வேண்டாம்னு சொல்லு. நேரம் எப்ப சரியா இருக்கோ அப்ப அவங்களையும் தப்பிச்சு போக சொல்லு என்று அவரின் அசிஸ்டண்டிடம் கூறினார். அதற்கு தலையசைத்த அசிஸ்டன்ட் உடனே அந்த செய்தியை கூறினார். விகாஷ் தப்பிச்சு ஓட சரவணனின் தந்தை எந்த சலனமும் இல்லாமல் அப்படியே இருந்தார். ஈஸ்வரி சரவணனின் தந்தையை முறைத்தார். என்ன எதுக்கு அப்படி பாக்குறீங்க என்று எரிந்து விழுந்தார் ஈஸ்வரி. அதற்கு முகத்தை பாவமாய் வைத்துக் கொண்டு அவரை பார்த்தார் அப்பா. அங்கு பெத்த மகன் அடிபட்டு ரத்த வெள்ளத்தில் இருக்க அவரோ மனைவியிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தார். ஈஸ்வரி பல்லை கடித்தார். அவர் முதல் முறை பார்த்த பொழுதில் எப்படி இருந்தாரோ அப்படியே இருக்கிறார். அப்பாவி போல இருப்பவருக்கு இவ்வளவு பவர் இருக்கிறது என்பது ஆச்சரியம்தான். சற்று முன் இருந்தவருக்கும் இப்பொழுது மனைவி முன் சமத்து பிள்ளையா இருப்பவருக்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது. உங்கள சரவணனுக்கு அதிகமா ப்ளீட் ஆயிட்டு இருக்கு என்று கூறி அவனிடம் ஓடினார் ஈஸ்வரி. சரவணா இன்னும் அந்த பக்கம் படுத்து கிடந்தான். சரவணா இங்க பாரு என்று அவனிடம் அடித்து பிடித்து ஓடினாள் மித்ரா. சரவணனின் கையை எடுத்துவிட்டு குத்துப்பட்ட இடத்தில் கை வைத்தாள் மித்ரா. அவள் கையையும் அவனின் உதிரம் நனைத்தது. எல்லாம் மீறி போயிட்டாங்க என்று பல்லை கடித்தாள் மித்ரா. கிஷான் மட்டும் சட்டென்று கத்தியை எடுத்து அவனை குத்தாமல் இருந்திருந்தால் இந்நேரம் சரவணனே அவனை கொன்றிருப்பான். பரவாயில்ல, இதை நான் பாத்துக்கிறேன். என்கிட்ட பெஸ்ட் மெடிசன் இருக்கு. முதல்ல ப்ளீட் ஆகுறத ஸ்டாப் பண்ணணும் என்றான் ஜஸ்டின். அதன் பின்தான் மித்ரா சரவணனை விட்டாள். இன்னொரு பக்கம் மாவீர் விகாஷ் ஆட்கள் அனைவரையும் அடித்து வீழ்த்து இருந்தார். சண்டை போட்டு முடித்து சரவணனின் தந்தையை திரும்பி பார்த்தவர் அதிர்ந்தார். எப்படிப்பட்ட மனிதர் இவர் என்று யோசித்தார். விகாஷை தப்பிக்க விட்டாரே. நான் வேணும்னா அவன் பின்னாடி போகுவா என்று கேட்டார் மாவீர். அதற்கு மறுப்பாக தலையசைத்தார் அப்பா. தேவையில்ல, உன்கிட்ட இருந்தே அவன் தப்பிச்சு போயிட்டானே என்று பயத்துடன் கூறினார் மாவீர். ஆனாலும் உள்ளுக்குள் ரகசியமாய் மகிழ்ந்தார். என்ன இருந்தாலும் ராணா குடும்பம் அவன் பிசினஸ் பார்ட்னர் ஆயிற்றே. மாவீர் மட்டும் இதை யோசித்து பொறுமையாக கையாண்டிருந்தால் இந்நேரம் மொத்த ராணா குடும்பமும் அழிந்திருக்காது. விகாஷுக்கு இன்னும் சிறிது காலம் அவகாசம் கொடுத்தால் அவர் மீண்டும் ராணா குடும்பத்தை மேலும் முன்னேற்றி விடுவார். சரவணனின் தந்தை பெரிதா யோசிக்கவில்லை. மறுப்பாக தலையசைத்தார். என்ன, நான் வெறும் சாதாரண மனுஷன். என்னால பெருசா என்ன பண்ணிட முடியும்? உப்பு தின்னா தண்ணி குடிச்சுதானே ஆகணும் என்றார்.
மாவீருக்கு அவர் சொன்னது புரியவில்லை. யோசனையாக புருவம் சுருக்கினார். என்ன சொல்றீங்க சார்? என்ன சொல்றாருன்னா, விகாஸ் தப்பிச்சு போகல. ராணா குடும்பம் ரொம்ப பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கு. விகாஸ் இங்க இருந்து போனானா அவன் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு போனான்னு அர்த்தம் இல்ல. இனிமேதான் மெயின் வாரே ஸ்டார்ட் ஆக போகுது. கண்டிப்பா ஃபைனல் ரிசல்ட்டுக்காக அவன் இங்கதான் மேன்ஷன்ல ஒளிஞ்சுகிட்டு இருப்பான். ஏற்கனவே ஆர்மி வந்துருச்சு. அதனால என்ன நடக்குதுன்னு இங்க இருந்து பாத்துட்டு தான் போவான் என்றார் ரத்தினம். நீங்க கிரேட் சார் என்று என்ன சொல்வதென்றே தெரியாமல் கூறினார் மாவீர். உள்ளுக்குள் அவருக்கு நடுக்கம் எடுத்தது. ஐயோ, இவரு மனுஷன் தானா? வெளியே பார்க்க ஃப்ரெண்ட்லியா அமைதியா இருக்காரு. உள்ளுக்குள்ள 100 ராவண 100 சகுனி இருப்பாங்க போல இருக்கே. என்னமா பிளான் பண்ணி கவுக்குறாரு. மொத்தமா எல்லாரையும் கிளீன் போல்ட் ஆக்கிட்டாரே என்று நினைத்தார். ஜஸ்டின் சரவணாவை ஆம்புலன்ஸில் விட்டுவிட்டு திரும்ப வந்தான். ப்ளீட் ஆவதை மருந்து போட்டு சரி செய்து விட்டான். நீங்க ஓகேவா என்று சரவணனின் தந்தையிடம் கேட்டான் ஜஸ்டின். அதற்கு புன்னகைத்தார் அப்பா. தேங்க்யூ. சரவணனை நீதானே இப்ப ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்க என்று கேட்டார். தலையசித்தான் ஜஸ்டின். சரவணனின் தந்தை அதற்கு மேல் எதுவும் கூறவில்லை. லேசாக தலையசைத்தார். ஜஸ்டினுக்கு அதுவே சற்று கலங்கச் செய்தது. அவரின் சிறு தலையசைப்பே அவனை ஏதோ செய்தது. மனதில் அப்பாவை போல்தான் மகனும் இருக்கிறான் என்று நினைத்துக் கொண்டான். சார், அவங்க எல்லாம் உள்ள வராங்க என்று ஜன்னல் வழியே எட்டி பார்த்தபடி கூறினார் ரத்தினம். மேலும், அவங்க அபிஷியல்ஸ் கடமை செய்ய தடுத்ததுக்காக ராணா ஃபேமிலியை சேர்ந்தவங்க சில பேரை கொண்டுட்டாங்க. ஹெலிகாப்டர்ல இருந்தவங்களும் லேண்ட் பண்ண இடத்தை கண்டுபிடிச்சு இறங்கிட்டாங்க. மிச்சம் இருக்கிறவங்க உங்க கமாண்டுக்காக ஏர்லயே இருக்காங்க என்று நிம்மதியாய் கூறினார். அவர்கள் செய்த காரியம் அவருக்கு மிகவும் திருப்தியாக இருந்தது. இதை வைத்தே பீனிக்ஸ் குடும்பம் முன் தங்களின் பலத்தை அவர்கள் காட்டிக்கொள்ளலாம். சரவணனின் தந்தை மறுப்பாக தலையசைத்தார். இதற்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லாதது போல் இருந்தார். ரத்னம், நாங்கெல்லாம் பிசினஸ்மேன் என்றார். அதிலே அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று புரிந்து கொண்டார் ரத்தினம். ஆமா, நான் இன்னும் உங்க அளவு இல்ல சார். மத்தவங்க எண்ணத்தை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாதே என்றார். சீக்கிரமே அந்த இடத்திற்குள் ஆர்மி டீமின் லீடர் வந்தார். எல்லாரும் உடனே தரையில படுங்க, யாரும் நகராதீங்க என்று ஸ்பீக்கர் கொண்டு கத்தினார். மொத்த மேன்ஷன் முழுக்கவும் அவர் குரல் எதிரொலித்தது. வந்திருப்பது சாதாரணமான ஆர்மி இல்லை, ஸ்பெஷல் போர்ஸ், பெரிய போர்ஸ் டீம் வந்திருந்தது. யாரையும் விடுவதா இல்லை. அரை மணி நேரத்தில் ராணா குடும்பத்தை சேர்ந்த பாதி பேரை கொன்று குவித்தனர். மேன்ஷனே ரத்த வெள்ளத்தில் இருந்தது. இதையெல்லாம் விகாஷும் பார்த்து கொண்டுதான் இருந்தார். அவர் நினைத்தது போல அவர்கள் கிஷான் சாவிற்காக வரவில்லை. அவரின் சாம்ராஜ்யம் அவர் கண்முன்னே அழிந்து கொண்டிருந்தது. உடனே அவரின் அசிஸ்டன்ட் பக்கம் திரும்பினார். கவலைப்படாதீங்க சார், நான் அவங்க கிட்ட போய் சமரசம் பேசி பாக்குறேன். இத லீட் பண்றது ஜவஹர் தான். கிஷன் நாங்க அனுப்புறதுக்கு முன்னாடியே நாம அவர்கிட்ட பேசி இருக்கோம் என்றார் அசிஸ்டன்ட். நம்மளால இனி போர்ஸை யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் அவங்கள உள்ள விடாம தடுத்தது ராணா ஃபேமிலி தான் சொல்லாத என்றார் விகாஷ். அசிஸ்டன்ட் அவரிடம் பேச போக அவர் சொன்னதை கேட்டு பெரிதாய் அதிர்ந்தார். உடனே விகாஷுக்கு ஓடினுங்க என்று செய்தி அனுப்பினார். பேச்சுவார்த்தை நடத்துவதற்கே அங்கு இடமில்லாமல் போனது. 2:32 தப்பியோடும் விகாஷ். விகாஷ் மேன்ஷனில் இருந்த ஒரு ரூமுக்கு போன நேரத்தில் அதிர்ந்து போனார். அந்த ரூம் ராணா குடும்பம் மறைவாக இருப்பதற்காக கட்டிய ரூம். அது ஒரு சுரங்கப்பாதை போலதான் இருந்தது. அந்த ரூம் கட்டப்படும் போது விகாஷ் சிறு பையனாக இருந்தார். அப்போது அவர் எதற்கு இந்த ரூம், எதற்கு ராணா குடும்பம் ஒழிய வேண்டும் என்று நினைத்திருந்தார். அவரது அப்பா மட்டும் அவரை தடுக்காமல் இருந்திருந்தால் அதை கட்ட வந்தவர்களே விகாஸை கொன்றிருப்பர். அவரது பார்வையில் ராணா குடும்பம் எப்போதும் தோற்காது, யாருக்கும் பயந்து ஒளியும் சந்தர்ப்பம் வராது என்றுதான் நினைத்திருந்தார். ஆனால் இப்போது ராணா குடும்பம் மிகவும் மோசமாக தோற்று போயிருந்தது. இருந்த அந்தஸ்து அனைத்தையும் மொத்தமாக இழந்திருந்தார்கள். இது எப்படி நடந்துச்சு? எப்படி நடந்துச்சு? டேய், உனக்கு என்ன உலகத்தையே ஆட்சி செய்ய முடியும் நினைப்பா? உனக்கு அவ்வளவு தைரியம் இருந்தா நாட்டுக்கு திரும்ப வாடா. எதுக்கு ஃபாரின்ல இருந்துகிட்டு இருக்க என்று சுரங்கப்பாதைக்குள் போன விகாஷ் மிகவும் வெறியுடன் கத்திக் கொண்டிருந்தார். சிறிது நேரம் அங்கேயும் இங்கேயும் மிகவும் டென்ஷனுடன் சுற்றிக் கொண்டே இருந்தார். பின் போனை எடுத்து யாருக்கோ மிகவும் தயக்கத்துடன் கால் செய்தார். இந்த கலவரத்தில் ஸ்டீல் ட்ரியோவும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்றால்
ஜோஸ் டவுனில் இருக்கும் ஒரு பெரும் புள்ளியிடம்தான் உதவி கேட்க வேண்டும் என்று நினைத்தார். 2 ரிங் போனதும் கால் அட்டன் ஆனது. அதை பார்த்ததும் அவருக்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது. காலை எடுப்பாரா மாட்டாரா என்று நினைத்துக் கொண்டிருந்தவனுக்கு இது ஷாக் தான். கிரிஷ், ப்ளீஸ் ராணா குடும்பத்தை காப்பாத்தி கொடுங்க. உங்க ஸ்டூடெண்ட் ஜவஹர் ஆளுங்களை கூட்டிட்டு வந்து ராணா ஃபேமிலியை தாக்கிட்டு இருக்கான். காரணமே இல்லாம இப்படி பண்ணிட்டு இருக்கான். கொஞ்சம் கூட நியாயமே இல்லாம நடந்துக்கிறாங்க என்று அழும் குரலில் சொன்னான். அதை கேட்ட கிரிஷ் அதிர்ந்தார். இதற்கு முன்னாடி விகாஷ் இப்படி பேசி அவர் கேட்டதே இல்லை. அவர் சொன்னதை கேட்ட கிரிஷ், ஜவஹர் தான் இதெல்லாம் பண்றானா? என்னால நம்பவே முடியலையே என்று சொன்னார். அவர் ஷாக்காக கேட்ட விதத்தை வைத்து விகாஷின் மனதிற்குள் ஒரு நம்பிக்கை பூத்தது. யார் அவனை இதெல்லாம் பண்ண சொன்னது? உங்க பையன் நாட்டுக்காக எத்தனையோ சேவை செஞ்சிருக்கான். அப்படி இருக்கும்போது எதுக்கு முட்டாள்தனமா நடந்துக்கிறான் அந்த ஜவஹர்? கிரிஷ் ஜோஷ் டவுனில் ஒரு பெரும் புள்ளி. கிரிஷுக்கு ராணா குடும்பம் கொஞ்சம் முக்கியமானதுதான். கிரிஷ் பேசிய விதத்தை வைத்து பார்க்கும்போது தனக்கு ஒரு பலம் கிடைத்து விட்டதாக சந்தோஷப்பட்டார் விகாஷ். அவரும் விகாஷின் பக்கம்தான் இருப்பதாக தோன்றியது. வேலன் ஃபேமிலி ரொம்ப பவர்ஃபுல்லானதுன்னு நினைக்கிறதானே? உனக்கு ஜோஷ் டவுனோட பவரை காட்டுறேன் என்று நினைத்துக் கொண்டார் விகாஷ். சில நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் கண்களில் தீயுடன் மிகவும் கம்பீரமாக நடந்து வந்து கொண்டிருந்தவர் இப்போது ஏதோ மிட்டாய் கிடைத்த குழந்தை போல சிரித்துக் கொண்டிருந்தார். பின் ஒரு பெருமூச்சை விட்டுவிட்டு கிரிஷ் கேட்ட பெயரை சொன்னார். சொன்னதுதான் தாமதம். சில நொடியிலேயே போனில் பீப் பீப் என்ற சத்தம் கேட்டது. என்ன பேரை கேட்டது போனை வச்சுட்டாரா? எதுக்கு கால் எடுத்தாரு? ஒரு பதிலாச்சும் சொல்லி இருக்கலாமே என்று யோசித்தார். திரும்ப போன் அடிக்க அவருக்கு தைரியம் வரவில்லை. காலை கட் பண்ணியதை வைத்தே அவருக்கு எல்லாம் புரிந்துவிட்டது. காலை கட் பண்ணியதும் சில நொடிகள் காணாமல் போயிருந்த பயம் மீண்டும் அவரை தொற்றிக் கொண்டது. வேலன் குடும்பத்தில் இருந்து வரவனுக்கு எப்படி அவ்வளவு பெரிய இடத்துல எல்லாம் ஆளுங்க இருக்காங்க? அவருக்கு எப்படி அவ்வளவு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு என்று யோசித்தார். அதே நேரம் அவர் அவரது அசிஸ்டண்டின் மெசேஜை படித்தார். அதே நேரம் வெளியே ஒரு பெரும் சத்தமும் கேட்டது. ராணா குடும்பத்திற்கு தண்டனை விதிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. இப்படி ஒரு குழப்பம் ஏற்பட என்ன காரணம் என்றும் சொல்லப்பட்டிருந்தது. கோஷ் டவுனில் பெரிய புள்ளிகள் மட்டுமில்லை, ஜோஷ் டவுனின் பெரிய புள்ளிகள் கூட இதை அவதானித்துக் கொண்டுதான் இருந்தார்கள். இதையெல்லாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருந்த விகாஷிற்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. சரவணனின் அப்பா என்ன அவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான ஆளா? அவனால் எப்படி ராணா குடும்பத்தை இந்த நிலைமைக்கு கொண்டு வர முடியும்? அப்போது ராணா குடும்பத்தின் இன்னும் 2 மகன்கள் அங்கே வந்தார்கள். விகாஸ், நம்மளால அதை பண்ண முடியாது. முதல்ல நாம இங்க இருந்து தப்பிக்கணும். நாம அவனுக்கு கொஞ்சம் கூட மேட்ச் இல்ல என்று சொன்னான் ஒருத்தன். அவர்கள் 2 பேரும் இவ்வளவு நேரமும் சரவணனின் அப்பாவை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். எல்லாம் எப்படி அவரது கண்ட்ரோலில் நடந்து கொண்டிருக்கிறது என பார்த்து பயந்து போயிருந்தார்கள். அவன் ரொம்ப மூர்க்கமா இருக்கான். அவனை என்று இழுத்தார் விகாஷ். அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப நாம எப்படி தப்பிக்கிறதுன்னு மட்டும்தான் பாக்கணும். ஆமா, நம்மள யாரோ ரிப்போர்ட் பண்ணி இருக்காங்க. யாரு? நிவீனும் ஆதித்தும். இதை கேட்டதும் அப்படியே தலையில் கையை வைத்துக் கொண்டு உட்கார்ந்தார் விகாஷ். அவருக்கு அந்த 2 பேரும் எந்த அளவுக்கு மோசக்காரர்கள் என்று நன்றாகவே தெரியும். இப்போது அந்த 2 பேரும் மாவீருடன் சேர்ந்திருப்பதால் இன்னும் பயங்கரமாக இருந்தது. அப்படின்னா இன்னும் 3 பேர் விகாஷிற்கு சப்போர்ட்டாக இருக்கும் நேரத்தில் யாரும் ராணா ஃபேமிலியை எதிர்க்க மாட்டார்கள். ஆனால் சரவணனின் அப்பா ஒரே ஒரு ட்ரிக்கை வைத்து அவரை மடக்கிவிட்டார். அவமானத்தோடு வாழறதை விட மரியாதையா சாகிறது மேல் என்று ஒரு வாசகம் இருக்கிறதுதான். ஆனால் இப்போது ராணா ஃபேமிலிக்கு அது இரண்டும் முடியாமல் போய்விட்டது. அவனுங்க 2 பேரும் எதுக்கு என்ன கோத்து விட்டாங்க ஏன்னு தெரியாதா? 2 பேரும் மாட்டிக்கிட்டானுங்க. கோஸ்ட் டவுன் அவங்கள பிடிச்சிருச்சு. இதை கேட்டதும் விகாஷ் இன்னும் அதிர்ச்சியானார். அவருக்கு எல்லாத்தையும் யோசிக்கும் போது தலை சுற்றியது. யாரோ தலையை அழுத்தி பிடிப்பது போல இருந்தது. மாவீர் ஹெலிகாப்டரில் வந்ததில் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. மாவீர் அவரிடம் மன்னிப்பு கேட்டதிலும் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. மாவீர் இது ஒரு மீட்பு என்று நினைத்ததிலும் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. ஸ்டீல் ட்ரியோவின் 3 லீடர்களிலும் இப்போது மாவீர் மட்டும் மிச்சமிருக்கிறான். சரவணனின் அப்பாவை எதிர்த்தால் நல்லதல்ல என மாவீருக்கு தெரிந்திருக்கிறது. அவன் கோஷ் டவுனில் மாட்டிக்கிட்டாலும் கூட சரவணனின் அப்பா அவனுக்கு எல்லாத்தையும் கஷ்டமாக்காமல் இருந்தால் போதும்.
அவன் ஸ்டீல் ட்ரியோவின் பின்புலமாக இருந்து கொண்டே இருக்கலாம். எல்லாமே மிகவும் மோசமாகத்தான் தெரிந்தது விகாஷிற்கு. சரவணனின் அப்பாவிற்கு பின்னால் இருக்கும் பவரை அவரால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. இதெல்லாம் ஏன் நடந்துச்சு? நாம தான் ஒண்ணும் பண்ணலையே. சரி, நாம கொஞ்சம் அப்பப்போ ஸ்மக்லிங் பண்ணி இருக்கோம். ஆனா அது கூட இவ்வளவு சீரியஸா போக வேண்டிய விஷயம் இல்லையே. விகாஷ் விடாமல் யோசித்துக் கொண்டே இருந்தான். அப்போது அங்கே இருந்த இன்னும் 2 மகன்களில் ஒருத்தன், விகாஸ், இதெல்லாம் தொடங்குறது கிஷான் கிட்ட இருந்து. அவன் தானே நமக்கு ஆதித்த கான்டாக்ட் பண்ணி கொடுத்தான். ஆதித்த நவீனும் நல்லவங்க இல்லன்னு எனக்கு தெரியும். அவனுங்க இல்லீகல் வேலைகள் செய்யறது மட்டும் இல்ல, கூடவே மணி லாண்டரிங்கும் செய்யறானுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே தெரசா சேரிட்டியை மூடினாங்க. அப்போ போலீஸ் ஸ்டீல் ட்ரையோவை நல்லாவே விசாரிச்சாங்க. ஸ்டீல் ட்ரையோ கிட்ட காசு மட்டும் இல்ல, பர்சனல் டீடைல்ஸும் இருக்கு. அத ஃபாரினுக்கு விற்பாங்க. அப்படி பண்றதுல ராணா ஃபேமிலில இருந்து என்று பாதியில் நிறுத்தினான். அவனால் அதற்கு மேலும் தொடர முடியவில்லை. அவனுக்கு இது எந்த அளவு சீரியஸான விஷயம் என்று தெரியும். அது அவ்வளவு சீரியஸான விஷயமாக இல்லாமல் இருந்திருந்தால் இதெல்லாம் எப்போதும் முடிந்து போயிருக்கும். ஆனா அது அவ்வளவு சீரியஸா இருந்திருக்காரு என்று சொன்னார் விகாஷ். விகாஷுக்கு எத்தனையோ பணக்காரர்கள் ராணா குடும்பத்தினால் வெளிநாட்டுக்கு போயிருப்பது தெரியும். சில நேரங்களில் சொத்துக்களை பரிமாறுவது இல்லை என்றால் செட்டிலாக அனுப்பி வைப்பது என எல்லாத்தையும் செய்து கொண்டிருந்தது. எல்லோருக்கும் இந்த மாதிரியான வேலைகளுக்கு ராணா ஃபேமிலி மிகவும் பொருத்தமாக இருந்தது. விகாஷுக்கு அவனுடன் தொழில் செய்த எல்லார் மீதும் ஒரு மரியாதை இருக்கிறது. அவர்கள் எல்லோரின் மீதும் விகாஷ் நம்பிக்கையும் வைத்திருந்தார். ஆனால் இப்போது முதுகில் குத்தப்பட்டு விட்டார். ஆனா நாம ப்ராவின்ஸ் அலையன்ஸ் ப்ராஜெக்ட் லீக் பண்ணிட்டோம்னு சொல்றாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராஜெக்டா? எல்லாவற்றையும் கேட்க கேட்க விகாஷுக்கு நெஞ்சம் பதறிக்கொண்டு வந்தது. உடல் முழுக்க வியர்வையால் நனைந்தது. அப்போது அவரது 2 பிரதர்ஸும், வாங்க ஓடி போயிடுவோம் என்று விகாஷை பிடித்து இழுத்துக் கொண்டிருந்தார்கள். நம்மள காப்பாத்த நம்ம முன்னோர்களோட ஆவி ஒண்ணும் வரப்போறது இல்ல என்று சொல்லிவிட்டு அவரை பிடித்து இழுத்தார்கள். 3 பேரும் சுரங்கத்தின் அடுத்த பக்கத்தை வந்தடைந்தார்கள். அங்கேயே ஒரு படகு இருந்தது. விகாஸ், நீ முதல்ல போ என்று ஒரு சகோதரர் சொன்னான். அந்த தலையை ஆட்டிவிட்டு திரும்ப அங்கே சரவணனின் அப்பா நின்று கொண்டிருந்தார். ஏன், உனக்கு இது பத்தாதா? எதுக்கு எங்களை தொடர்ந்து வர என்று கேட்டார். அதற்கு சரவணனின் அப்பா, நீ என்னோட பையனை காயப்படுத்தி இருக்க, உன்னை கொன்னாதான் நான் அமைதியா இருக்க முடியும் என்று சொன்னார். அப்போது அவரது முகத்தில் கொஞ்சம் கூட இரக்கம் தெரியவில்லை. சரவணனின் அப்பா ராணா ஃபேமிலி தப்பி ஓடும் வழியில் நின்று கொண்டிருந்தார். அவர் அங்கே தனியாக தான் நின்று கொண்டிருந்தார். அதை பார்க்கும்போது அந்த 3 பேருக்கும் சிரிப்பாக இருந்தது. அவர்கள் அவரை பார்த்து பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தார்கள். விகாஷ் சிரித்துக் கொண்டே என்று கேட்டான், நீ தனியா தானே வந்த? வேலன் ஃபேமிலி ஆள் ஒரு பெரும் காரியத்தை தான் செய்திருந்தான். பல 100 வருடங்களாக குடிகட்டி பறந்து கொண்டிருந்த ராணா ஃபேமிலியை ஒரே நாளில் தெரித்து ஓட வைத்திருக்கிறார்கள். எத்தனையோ பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் தப்பி ஓடிவிட்டார்கள். அப்படி இருக்கையில் எல்லோரும் அதை செய்தவன் மீது கொலை வெறியில் இருந்தார்கள். அந்த நேரத்தில் சரவணனின் அப்பா அவர்கள் முன்னாடி தனியாக வந்து நின்றிருப்பது பெரும் சிரிப்பை வரவழைத்தது. அது அவரது முட்டாள்தனம் என்று நினைத்தார்கள். விகாஷும் அவருடன் இருந்த 2 பேரும். உடனே அந்த 2 பேரையும் பார்த்து, கொல்லுங்கடா அவனை என்று கத்திக்கொண்டே ஓடினார். அவரது வேகம் சிட்டாக இருந்தது. ஆனால் அவனுடன் இருந்த ஒருவனுக்கு இதில் ஏதோ சதி இருப்பதாக தெரிந்தது. அவனுடனே இல்ல வேண்டாம் என்று கத்தினான். ராணா ஃபேமிலி ஆட்களுக்கு தான் இந்த சுரங்கப்பாதை தெரியும். ஆர்மி ஆட்களை வந்தாலும் கூட சிறிது நேரத்திற்குள் அதற்குள் இருப்பவர்களை கண்டுபிடித்து விட முடியாது. அவனுக்கு ஏனோ சரவணனின் அப்பா அங்கே அவர்களுக்காக காத்துக் கொண்டிருந்திருப்பார் என்று தோன்றியது. அதை நினைக்கும் போது பக்கென்றிருந்தது. ஆனால் அவனது குரல் விகாஷை சென்றடைந்து அவன் ரியாக்ட் பண்ணுவதற்கு இடையில் இன்னும் ஒரு பெரிய அலறல் சத்தம் கேட்டது. மீதமிருந்த அந்த 2 சகோதரர்களுக்கும் பயத்தில் நாக்கு வறண்டது. 2 பேரும் அப்படியே உறைந்து போயிருந்தார்கள். சரவணனின் அப்பாவின் சதிக்கும் விகாஷின் சதிக்கும் இடையில் ஒரு பெரும் வித்தியாசம் இருந்தது. விகாஷ் அதிக சக்தி உடையவர்தான். அவனை காணும் எதிரிகள் கூட பயத்தில் நடுங்குவார்கள். யாரும் இலகுவில் அவரை பகைத்துக் கொள்ள மாட்டார்கள். அப்படி இருக்கும் விகாஷை சரவணனின் அப்பா ஒரே அடியில் கொன்றுவிட்டார். அதை பார்த்த 2 பேருக்கும் தம் சாவு கண்முன் தெரிவது போல தெரிந்தது. உடனே 2 பேரும் முட்டி போட்டார்கள். ராணா ஃபேமிலி மென்ஷனுக்கு வெளியே
பல ட்ரக்குகள் வந்து கொண்டிருந்தன. அவை அங்கே இருந்த எல்லோரையும் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக் கொண்டு போய்க் கொண்டிருந்தார்கள். இன்று அங்கே நடக்கும் ஆக்டிவிட்டி வந்தவர்களையும் சேர்த்து கூட்டிக் கொண்டு போனார்கள். என்ன நடக்குதுங்க? விகாஸ் எங்க? இன்று சிலர் அவரை தேடிக் கொண்டிருந்தார்கள். அவன் எஸ்கேப் ஆயிட்டான் போல. யாரு கடைசியா அவனை ரிங் கிட்ட வச்சு பாத்திருக்காங்க? அதை கேட்டதும் இன்னொருத்தன் சிரித்தான். நல்ல காமெடி பண்றடா நீ. விகாஸ் எதுக்கு எஸ்கேப் ஆகணும்? அவனை எதிர்க்க வந்தவங்க தான் ஓடணும் என்றான் ஒருத்தன். மித்ரா இன்னும் அதிர்ச்சியில்தான் இருந்தாள். அவள் சரவணனை பீனிக்ஸ் குடும்பத்தினால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் என்று நினைத்திருந்தாள். ஆனால் அதற்கு அடுத்து நடந்தது எதையும் அவளால் இப்போதும் நம்ப முடியவில்லை. ஜாய் வந்து அவளை தட்டி அசைக்கும் வரை அவள் ஒரு மாதிரி அதிர்ச்சியிலேதான் இருந்தாள். ஹே, ராணா ஃபேமிலிக்கு என்னாச்சு என்று கேட்டாள் ஜாய். உனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாதா? எனக்கு எப்படி தெரியும் என்று புரியாமல் கேட்டாள் ஜாய். அவள் இன்னுமே ராணா ஃபேமிலியிடமிருந்து வந்த இன்விடேஷன் கார்டை கையில் பிடித்துக் கொண்டிருந்தாள். அவள் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு ஆம்புலன்ஸ் ஒருத்தனை ஏற்றிக் கொண்டு போவதை பார்த்தாள். அது கிஷானாகத்தான் இருந்தது. அவனை பார்த்ததும் நிஷாந்தும் கிஷானும் வேறு வேறு என்று புரிந்து கொண்டாள். ஆனால் இப்போது 2 பேருமே உயிருடன் இல்லை. என்னதான் நடக்குது? இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா பீனிக்ஸ் குடும்பத்துக்கு இத பத்தி எதுவுமே தெரியாதே என்று யோசித்தாள். மொத்த ராணா ஃபேமிலியும் அழிஞ்சு போயிடுச்சு என்று சுரத்தையே இல்லாமல் சொன்னாள் மித்ரா. அதை கேட்டதும் ஜாய் இன்னும் ஷாக்கானாள். முதலில் நிஷாந்த் கிஷான் 2 பேரும் இறந்தது அவளுக்கு பெரிய விஷயமாக தெரியாமல் இருந்தது. ஆனால் இப்போது மொத்த குடும்பமும் அழிந்து விட்டது என கேட்கும்போது அவளால் அதிர்ச்சியை தவிர்க்க முடியவில்லை. அவள் அதிர்ச்சியிலிருந்து விலகி ரியாக்ட் செய்வதற்கு இடையில் அங்கே பிரிஸ்கோ என்டர்பிரைஸ் ஆட்கள் வந்து சேர்ந்தார்கள். காரில் இருந்து இறங்கி வேகமாக கைவீசி நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். எல்லோருக்கும் முன்னாடி வந்து கொண்டிருந்தார் லோகித். என்ன விஷயம் என்று கண்முன்னால் இருக்கும் மேன்ஷனை பார்த்துக் கொண்டே கேட்டார். அவருக்கு அதை பார்க்கும்போது அதிர்ச்சியாக இருந்தது. இன்று மித்ராவின் என்கேஜ்மெண்ட். அதனால் மொத்த ராணா மேன்ஷனும் விழா கோலம் பூண்டு சிட்டியின் பேசுபொருளாக இருந்திருக்க வேண்டும். லோகித் இந்த போரில் தோற்றுவிடுவார் என்றுதான் நினைத்திருந்தார். மித்ராவினால் ஏமாற்றப்பட்டிருந்தாலும் கூட அவர் இன்று இங்கே வந்திருந்தார். அவருக்கு ராணா ஃபேமிலி கண்டிப்பாக அவளை அவமானப்படுத்துவார்கள் என்று நிச்சயமாக தெரிந்திருந்தது. ஆனால் இப்போது இங்கே வந்து பார்க்கும்போது எல்லாமே தலைகீழாக இருந்தது. மித்ரா திரும்பி லோகித்தை ஒரு பார்வை பார்த்தாள். அவளது முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சியும் இருக்கவில்லை. கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே தெரியவில்லை. அதை பார்த்ததும் லோகித்துக்கு அவள் மேல் இருக்கும் கருணை இல்லாமல் போய்விட்டது. அதை பார்த்த தருண் உடனே ஓடி வந்து மித்ராவை பிடித்து உலுக்கிக் கொண்டே, என்னாச்சு உனக்கு? அப்பா உன்னை பார்க்கதான் வந்திருக்காரு என்றான். அதை கேட்டதும் உயிர்ப்பே இல்லாமல் ஒரு புன்னகையை உதிர்த்துவிட்டு, ஓ ஓகே என்றாள். அதை பார்த்து கொண்டிருந்த தருண் அதிர்ந்து போனான். மித்ரா எப்போதும் கோபமாக இருப்பவள்தான் என்று அவனுக்கு தெரியும். ஆனால் இப்போது அவளுக்கு முன்னால் இருப்பது அவளது வளர்ப்பு அப்பா. இப்படி மட்டும் ஒன்று இருந்திருக்காவிட்டால் அவர் இன்று இங்கே வந்திருக்க மாட்டார். எனக்கு தெரியும் நீ மோசமா போயிட்டு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரியும் நிஷாந்த் நல்லவல்ல. நீ இன்னும் ஒன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி பெரிய இடத்துல இருக்கிற பொண்ணுங்களுக்கு அவங்களுக்கு நினைச்ச மாதிரி ஒருத்தன் கூட கல்யாணம் நடக்காது. தருண் அவனால் முடிந்த அளவிற்கு மித்ராவை சமாதானம் செய்ய பார்த்தான். நீ ஒன்னு யோசிக்காத. ராணா ஃபேமிலியில உனக்கு ஏதாவது நடந்தா உடனே என்கிட்ட சொல்லு. நிஷாந்த் மட்டும் உன்னை ஏதாவது பண்ண பார்த்தா நான் கண்டிப்பா அவனை சும்மா விட மாட்டேன். சக்கரவர்த்தி குடும்பத்தில் மித்ரா மீது அதிகம் பிரியமாக இருப்பது தருண் ஒருத்தன் மட்டும்தான். மித்ரா மெதுவாக நிமிர்ந்து அவனை பார்த்தாள். உங்களுக்கு அந்த கஷ்டமே வேண்டாம். இனிமே என்னை யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. நிஷாந்த் செத்துட்டான். மித்ரா சொன்னதை கேட்டதும் அதிர்ந்து நின்றார்கள். தருணால் சில கணங்களுக்கு எதுவுமே பேச முடியவில்லை. மித்ராவே தொடர்ந்து பேசினாள். தருண், நம்ம 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸ் தான். ஆனா நான் உனக்கு ஒன்னு சொல்ல விரும்புறேன். அதாவது ஃபேமிலிக்குள்ள நாடகம் ஆடுறதெல்லாம் அவ்வளவு நல்லா இருக்காது. இந்த கொஞ்ச நாளா பிரிஸ்டோ என்டர்பிரைசஸ்க்கு வந்து போறது கிஷான் தான். நீ இதை கண்டுபிடிச்சியான்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனா அவனுக்கு தெரிஞ்சிருக்கு என்று சொன்னாள். பின் அவர் லோகித்தை உற்று நோக்கினாள். தருணுக்கு தொண்டையில் ஏதோ அடைத்துக் கொண்டு பேச முடியாமல் இருப்பது போல தெரிந்தது. மித்ரா, நீ 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 என்ன சொல்ற என்று திக்கி திணறி கேட்டான் தருண். ஆனால் உடனே பேச்சை மாற்றி, அது இருக்கட்டும், ராணா ஃபேமிலிக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு என்று கேட்டான். எதுக்கு எல்லாரையும் ஆர்மி வாகனத்தில் ஏற்றிக் கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் என
ஒன்றும் அவர்களுக்கு தெரியவில்லை. ஆர்மி எல்லா நியூஸையும் பிளாக் செய்து வைத்திருந்தார்கள். போலீசுக்கும் ராணா ஃபேமிலி தேச துரோகம் செய்து விட்டதாக சொல்லிக்க முடியவில்லை. அவர்கள் பர்சனல் டீடைல்ஸை வெளியிட்டு தப்பு செய்து விட்டதாக பப்ளிக்கில் சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் அது ஒரு பெரிய விஷயம் என்று யாரும் நினைக்க மாட்டார்கள். ஆனால் போலீஸ் கடந்த வருடத்திலிருந்து ராணா குடும்பத்தை அவதானித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். என்றும் அங்கே தப்பு நடப்பது தெரிந்துதான் தீயவர்களை ஒழிக்க இந்த ஆக்ஷனை எடுத்ததாக சொல்லிவிட்டார்கள். முதலில் நிஷாந்தின் வண்டவாளம்தான் அவிழ்த்து விடப்பட்டது. கடந்த வருடம் ஒரு பேரண்ட் தம் பொண்ணை காணவில்லை என்று கம்ப்ளைண்ட் செய்திருந்தார்கள். கடைசியில் அந்த பெண் ராணா குடும்பத்தில் வைத்துதான் கண்டுபிடிக்கப்பட்டாள். கையிரண்டிலும் விலங்கு மாட்டப்பட்டு ஒரு மனுஷி போலவே இல்லாமல் அவளை வைத்திருந்தான் நிஷாந்த். அவளை அவன் அடைத்து வைத்திருந்தான். இது பற்றிய கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அடுத்த நாள் அந்த ஜோடி மாயமாக மறைந்திருந்தார்கள். சில நேரம் கழித்து அவர்களது பாடிதான் கிடைத்தது. சிறிது நேரத்திற்கு பிறகுதான் லோகித்துக்கு ராணா ஃபேமிலி இப்போது தரைமட்டமாகிவிட்டது என முழுதாக புரிந்தது. அவருக்கு அதை நினைக்கும் போது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. 4 ஃபேமிலியிலும் ராணா ஃபேமிலிக்கு தான் அதிக அண்டர் கிரவுண்ட் பலம் இருந்தது. ஜோஷ் கூட விகாசுக்கு பயந்துதான் இருப்பார். ஆனால் இப்போது அதெல்லாம் இல்லாமலாகிவிட்டது. மித்ராவை அண்ணாந்து பார்த்த லோகித், சரி என் கூட வா என்றார். ஆனால் அவள் அசையவே இல்லை. என்ன வரமாட்டியா? இப்ப வந்துட்டா உனக்கு தான் நல்லது என்று மிகவும் கண்டிப்பாக சொன்னார். அப்போது அங்கே வந்த ஒருத்தன், எக்ஸ்கியூஸ் மீ என்றான். அவன் லோகித்தை பிடித்து லேசாக தள்ளிக்கொண்டேதான் சொன்னான். இப்போது ராணா ஃபேமிலி அழிந்துவிட்டால் இப்போது லோகித் தான் பெரியவன். அப்படி இருக்கும்போது அவனையே எதிர்க்க துணிந்தவன் எவன்டா இது என்று பார்த்தார். பிரிஸ்கோ என்டர்பிரைசஸ் தான் கிங். லோகித் அவனுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கும் அந்த நபரை நிமிர்ந்து பார்த்தார். அவரை பார்த்ததும் லோகித்துக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. 10 வருடமாக பார்க்காமல் இருந்த இந்த முகத்தை இப்போது நேரிலேயே பார்க்கிறார். அவருக்கு அந்த ஆளின் முகத்தை பார்த்ததும் ஞாபகங்கள் எல்லாம் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருப்பது போல இருந்தது. இந்த ஆள்தானே உச்சத்தில் இருந்த வேலன் ஃபேமிலியை தரைக்கு கொண்டு வந்தது. கூடவே வேலன் ஃபேமிலியை தலைமறைவாகவும் இருக்க வைத்தவர். லோகித் அவருக்கு முன்னால் இருப்பவரை பற்றி அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறார். அவருக்கு அந்த ஆள் இன்னும் உயிருடன் இருப்பதையே நம்ப முடியவில்லை. இவன் தானே ஒரு பெண்ணுக்காக மொத்த குடும்பத்தையும் அவமானப்படுத்திவிட்டு ஓடியது என்று யோசித்தார். வேலன் குடும்பத்தில் அந்த ஆள் ஃபேமஸ் ஆனவனாகவும் இருக்கவில்லை, புத்திசாலியாகவும் இருக்கவில்லை. பணக்கார குடும்பத்தில் பிறந்த ஒருத்தன், அவ்வளவுதான். இதுதான் பலரின் கருத்தாக இருந்தது. லோகித்தை பொறுத்த வரைக்கும் சக்கரவர்த்தி குடும்பத்தில் தருண் எப்படியோ அப்படிதான் அவருக்கு முன்னால் இருப்பவரும். இன்னும் சொல்ல போனால் தருண் அளவுக்கு கூட இல்லை. தருணுக்கு பிசினஸில் அவ்வளவாக ஓட்டம் இல்லாவிட்டாலும் கூட ஆட்களை அளந்து பார்த்து சிச்சுவேஷனுக்கு ஏத்தது போல் நடந்து கொள்ள அவனுக்கு தெரிந்திருந்தது. மித்ராவுடன் பேசி அவர்களுக்கு தேவையானதை செய்ய வைத்ததாக இருக்கட்டும், இல்லை பிரிஸ்கோ என்டர்பிரைசஸில் அவன் உண்டு அவன் வேலை உண்டு என்று அமைதியாக இருப்பதாகட்டும், எல்லாத்திலும் அவன் கொஞ்சம் மூளையுடையவன்தான். ஆனால் இப்போது அவருக்கு முன்னால் இருப்பவருக்கு அது கூட இல்லை என்றுதான் நினைத்தார். என்ன பண்ண போற என மிக எகத்தாளமாக கேட்டார் லோகித். வேறு யாராவதாக இருந்தாலும் லோகித் இப்படி நின்று பேசிக் கொண்டிருக்க மாட்டார். ஆனால் இப்போது இருப்பவரிடம் இவ்வளவு நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த என்ற ஒரு கேள்வியாவது கேட்க வேண்டும் போல ஆர்வமாக இருந்தது. ஆனால் சரவணனின் அப்பா லோகித்தை தூசுக்கு கூட கணக்கெடுக்கவில்லை. லோகித்தை தள்ளிவிட்டு நேராக மித்ராவுக்கு முன்னால் போய் நின்று கொண்டு, போலாமா என்று கேட்டார். மித்ராவிற்கும் அதை பார்க்கும்போது ஆச்சரியமாகத்தான் இருந்தது. ஆனாலும் ஒருவித தயக்கத்துடன் சரி என்பதாக தலையை ஆட்டினாள். சரவணனின் அப்பா ஏதோ பெரிய பவர்ஃபுல்லான ஆள் என்று இப்போது அவளுக்கு தெரிந்திருந்தது. அவர் இருக்கும் நிலைக்கு லோகித் எல்லாம் ஒன்றுமில்லாதவர் போலதான். இப்போதைக்கு சக்கரவர்த்தி ஃபேமிலியின் மிரட்டலில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் இவருடன் போவதுதான் சரியாக இருக்கும் என்று நினைத்தாள். சரவணனின் அப்பாவை பார்த்து சரி என்று சொன்னவள், சரவணன் இப்ப எப்படி இருக்கான் என்று கேட்டாள். கண்டிஷன் கொஞ்சம் சீரியஸ் தான், டாக்டர் வந்து என்று இழுத்தார். மித்ராவிற்கு அந்த இடைவெளி இதயத்தை போட்டு மிதிப்பது போல இருந்தது. என்னாச்சு, டாக்டர் என்ன சொன்னாங்க என்று பதட்டத்துடன் கேட்டாள். அடுத்து சரவணனுக்கு ஏதாவது ஒன்று என்றால்
அவள் வெடித்து அழுது விடுவாள் போலத்தான் இருந்தாள். இல்ல, டாக்டர் வந்து சரவணனை பாத்துக்க ஒருத்தர் வேணும்னு சொன்னாரு. எனக்கு வேற வயசாகிடுச்சு இல்லையா, என்னால அவனை சரியா பாதுகாக்க முடியாது. அதனால கொஞ்சம் தெம்பா சின்ன பொண்ணா இருக்கிற நீ போனா நல்லா இருக்கும். கொஞ்சம் சீக்கிரமாவே சரியாயிடுவா என்று முகத்தை பாவமாக வைத்துக் கொண்டு சொன்னார். மித்ராவுக்கு அதை கேட்டதும் பக்கென்று இருந்தது. சரவணனின் அப்பா இந்த வயதிலும் கூட இப்படி விளையாட்டுத்தனமாக குழந்தை போல இருப்பார் என அவள் எதிர்பார்த்திருக்கவில்லை. லேசாக புன்னகைத்துவிட்டு, சரி, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன் என்றாள். பின் 2 பேரும் அங்கிருந்து சென்றார்கள். லோகித் 2 பேரையும் பெரும் ஆச்சரியத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தார். மித்ரா இப்போது ஒரு முடிவெடுத்து விட்டாள் என்பதால் அவள் திரும்ப பிரிஸ்கோ என்டர்பிரைசஸுக்கு வரமாட்டாள் என்று அவருக்கு தெரியும். ஆனால் சரவணன் அப்பா அவரை அலட்டிக் கொள்ளாமல் இருந்ததுதான் பெரும் ஆச்சரியமாக இருந்தது. அது அவரது ஈகோவை பெரிதாக சீண்டிவிட்டிருந்தது. தருண் உடனே தனது அப்பாவை திரும்பி பார்த்தான். அவரது முகம் வெளுத்து போயிருந்தது. ஆனால் சில நொடியிலேயே அவரது முகத்தில் ஒரு கேலி புன்னகை தெரிந்தது. இப்போது ராணா ஃபேமிலி விழுந்து விட்டதால் அடுத்த 4 ஃபேமிலியின் இடத்திற்கு பிரிஸ்கோ என்டர்பிரைஸ் வந்துவிடும் என்பதை தெரியப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார். வா, வேலன் ஃபேமிலிக்கு போகலாம் என்று சிரித்துக் கொண்டே தருணை பார்த்து சொன்னார் லோகித். பல வருடங்களுக்கு பிறகு அவர்களது ஓடிப்போன மகன் வந்ததுமே லோகித்தை பகைத்துக் கொண்டு விட்டான் என சொல்லும்போது அவர்களது ரியாக்ஷன் எப்படி இருக்கும் என பார்க்க வேண்டும் போல இருந்தது. ராணா ஃபேமிலி வேலன் ஃபேமிலியை இன்வைட் பண்ணி இருக்கவில்லை. சரவணன் ஃபேமிலிக்குள் வந்துவிட்டான் என்ற அதிர்ச்சியிலிருந்து மீளுவதற்கு இடையில் அங்கே போய் சேர்ந்திருந்தார் லோகித். லோகித் சொன்னதை கேட்ட ராஜவேல் அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தார். என்ன சொல்றீங்க? அவன் திரும்ப வந்திருக்கானா என்று ஒருவித குழப்பத்துடன் சொன்னார். உங்களுக்கு இன்னும் தெரியாதா என்று திரும்ப கேட்டார் லோகித். ராஜவேலுக்கு அவரிடம் பொய் சொல்ல வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை என்று அவருக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் பிரிஸ்கோ என்டர்பிரைசஸின் ஃபவுண்டரையே சீண்ட அவருக்கு தைரியம் இருக்காது என்று நினைத்தார். அப்படியென்றால் அவன் இன்னும் ஃபேமிலிக்கு திரும்ப போகலையோ என்று யோசித்தார் லோகித். சைக் குடும்பத்துக்கு திரும்பி போக தைரியம் இல்லாத ஒருத்தன் என்ன எதிர்த்திருக்கானா என்று நினைத்த லோகித்திற்கு இன்னும் கோபம் வந்தது. சில நேரத்திற்கு பிறகு இப்போதுதான் உலகத்திற்கு திரும்பி வந்தது போல ரியாக்ட் பண்ணினார் ராஜவேல். எனக்கு தெரியாது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி குடும்பத்தை வெட்டிட்டு போனவன். அன்னையில இருந்து நாங்க யாரும் அவனை கான்டாக்ட் பண்ணதில்ல. வெளிநாட்டுல கொஞ்சம் நல்லதா இருக்கான்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ராஜவேலுக்கு சரவணனின் அப்பாவை குறித்து சொல்லவும் பயமாகத்தான் இருந்தது. போன தடவை சரவணன் வேலன் ஃபேமிலிக்கு வந்த நேரத்தில் அவர்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்பித்து விட்டுதான் சென்றிருந்தார். அதனால் அவர்களது சக்தியை பற்றி கொஞ்சம் பயமாகத்தான் இருந்தது. சரவணனின் அப்பா ஒன்றும் இல்லாதவராக இருந்தாலும் கூட சரவணனுக்கான மரியாதையை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று நினைத்தார். ஏனென்றால் மெரைன் கிளப்பின் ஃபவுண்டர் அவன் அல்லவா? அதனால் அவனுக்கு பின்னால் பெரும் பலம் இருக்கத்தான் செய்தது. சரி, என்னமோ 2 விஷயத்தை பத்தி சொல்லிட்டு போகதான் நான் இப்ப வந்தேன். முதலாவதா, உங்களுக்கு மரைன் கிளப் தெரியுமா? ராஜவேலுக்கு தெரியாமல் இருக்குமா? கண்டிப்பாக தெரியுமே. தெரியுமே என்று கர்வத்துடன் சொன்னார் ராஜவேல். ஆனால் லோகித் அடுத்து சொன்னது ராஜவேலின் கர்வத்தை சுக்கு நூறாக்கியது. மரைன் கிளப் இப்ப இல்ல. அப்படியே அவங்க திரும்ப ஒரு செம்ம ஐடியாவோட ஆரம்பிச்சாலும் கூட ஒரு ஸ்ட்ராங்கான பேக்ரவுண்ட் இல்லனா அது நிலைக்காது. ராஜவேல் அதை கேட்டதும் மொத்தமாக உறைந்து போனார். ஏன், என்னாச்சு? பதட்டத்துடனே கேட்டார் ராஜவேல். அவங்க ராணா ஃபேமிலியை எதிர்த்துட்டாங்க. ராணா ஃபேமிலியோட ஒரே ஒரு வார்த்தையால மொத்த மரைன் கிளப்பும் புஷ்னு போயிடுச்சு. ஜோஷ், அது கூடவே சரவணனோட இன்னும் சில ஆளுங்க எல்லாரும் அவ்வளவுதான். எனக்கு என்னமோ வேலன் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் அறிவாளிங்கன்னு தோணுது என்று இழுத்தார். லோகித் இப்போது எதுக்காக வந்திருக்கிறார் என்று அவர்களுக்கு இப்போது தெரிந்திருக்க வேண்டும் என்று நினைத்தார். ராஜவேலுக்கு மரைன் கிளப்பை பற்றி கேட்கும்போது பெரும் ஆச்சரியமாக இருந்தது. இருந்தாலும் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலையே இல்லாதது போல. அவன்தான் சரவணன் ரொம்ப மூர்க்கமா தான் இருப்பான், அவனுக்கு இது தேவை. அதை கேட்டதும் லேசாக புன்னகைத்த லோகித், உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், ராணா ஃபேமிலியும் இப்ப அடிஞ்சிருச்சு. அதை கேட்டதும் ராஜவேலின் கண்கள் அகல விரிந்தன. ஏதோ அவருக்கு
அவர் ஒரு கிணற்று தவளை போல ஃபீல் ஆகியது. ராணா ஃபேமிலி எப்படி அழிஞ்சது? லோகித் ராஜவேலின் கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. இப்ப ராணா ஃபேமிலியும் அழிஞ்சிருச்சு. அப்புறமா பிரிஸ்கோ என்டர்பிரைஸ் தான் முதலாவது இடத்துல இருக்கும். நாம மரைன் கிளப்பை விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பேக்ரவுண்ட் உள்ள கூட்டத்தை உருவாக்க போறோம். ராஜவேல் அசையாமல் கேட்டுக்கொண்டிருந்தார். லோகித் மேலும் தொடர்ந்தார். நாங்க இன்னும் அதுக்கான வேலைகளை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஜாயின் பண்ண ஐடியா இருக்கா என்று லோகித் புன்னகைத்துக் கொண்டே கேட்டார். கண்டிப்பா என்று உடனே பதில் சொன்னார் ராஜவேல். மரைன் கிளப் சக்தி வாய்ந்தது என்று அவருக்கு தெரியும். ஆனால் அங்கே போதிய அளவு பேக்ரவுண்ட் இல்லை. அதனால் அதன் நிலைத்தன்மை கொஞ்சம் சந்தேகத்திற்குரியதுதான். ரொம்ப நல்லது என்று சிரித்துக் கொண்டே சொன்னார் லோகித். மத்த ஆட்களை தவிர்த்து நான் எதுக்கு உங்களை தேடி வந்தேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாம இருக்கும்னு நினைக்கிறேன். ராஜவேல் தலையை ஆட்டிவிட்டு, ஒன்னும் கவலைப்படாதீங்க. அண்ட் பிரிஸ்கோ என்டர்பிரைஸோட வளர்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொன்னார். காரிகா சரவணனுடன் தான் இருந்தாள். அந்த நேரத்தில் தான் மித்ராவும் வந்தாள். அவளுடன் சரவணனின் அப்பாவும் வந்தார். அதை பார்த்த ஈஸ்வரி கண்களை காட்டி மிரட்டினார். என்னாச்சு? நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனோ என்று கேட்டார் சரவணனின் அப்பா. பின் அவரே தலையை ஆட்டிவிட்டு, ஓ நோ, மறந்து போயிட்டேன். நான் போய் நிவேதிதாவையும் கூட்டிட்டு வரணும். என்னதான் இருந்தாலும் அவ நான் பார்த்த பொண்ணு இல்லையா என்றார். அவர் சொன்னதும் வார்டு கதவு பெரும் சத்தத்துடன் திறந்து கொண்டது. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ திரும்ப வந்திருப்ப என்று ஒருத்தன் மிகவும் கடுமையான குரலில் கேட்கும் சத்தம் கேட்டது. சம்திங் சம்திங். அந்த குரல் மிகவும் பரிச்சயமானதாக இருந்தது. அதை கேட்டு பல வருடங்கள் ஆகியிருந்தாலும் கூட சரவணன் என் அப்பாவிற்கு உடனே அது யாரின் குரல் என்று தெரிந்துவிட்டது. அது அவரது அண்ணன் ராஜவேலின் குரல். அதை கேட்டதும் முகம் முழுக்க புன்னகையுடன் ராஜவேலை பார்த்து, ராஜா என்ன நீங்க வந்துட்ட என்று சொன்னார். ராஜவேல் இங்கே வந்ததற்கு காரணம் அவரது சகோதரனை பார்த்து சொந்தம் கொண்டாடுவதற்காக இல்லை. அதனால் சரவணன் அப்பா அவரை உரிமையோடு பேசியதை கேட்டதும் அவருக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. உனக்கு அவ்வளவு குளிர் விட்டு போச்சா? சரவணனின் அப்பாவை விட ராஜவேல் மூத்தவர். அதனாலே அவர் இன்னும் அதிகமான மரியாதையை எதிர்பார்த்தார். முன்னாடி ராஜவேல் சரவணனை சந்தித்து அவனை வேலன் ஃபேமிலி என்று அழைக்க நினைத்திருந்தார். கூடவே அவர்களுக்கு மரைன் கிளப்பில் ஒரு மெம்பர்ஷிப் கேட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் நினைத்திருந்தார். ஆனால் இப்போது அது எதற்கும் அவசியமில்லாமல் ஆகியிருந்தது. மரைன் கிளப்பும் இப்போது இல்லை, சரவணனுக்கு இருந்த அந்தஸ்தும் இல்லை என்று நினைத்தார். அதை நினைத்து பார்த்துவிட்டு சரவணன் பக்கம் திரும்பினார். அவனை பார்த்து கொண்டே, உனக்கு நல்ல திறமையான புத்திசாலியான பையன் இருக்கான். அவனுக்கு காரியங்களை சாதிச்சு கொள்ளக்கூடிய திறமை இருக்கு. ஆனா என்ன, அவனுக்கு கொஞ்சம் பொறுமை கம்மி. எல்லார் கூடவும் அப்படி மோதிக்கிட்டு இருக்க கூடாதுல்ல என்று சொன்னார். சரவணன் கட்டிலில் படுத்துக் கொண்டிருப்பதை கண்டதும் இது ராணா ஃபேமிலியை எதிர்த்ததால் நடந்ததுதான் என்று நினைத்து விட்டார். ராஜவேல் அங்கே வந்து கத்திக் கொண்டிருப்பதை கேட்ட ஈஸ்வரி உடனே முன்னால் வந்து, அவனை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடுங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்றார். ஈஸ்வரியின் குரலை கேட்டதும் ராஜவேல் இன்னும் கோபப்பட்டார். இந்த பொம்பளை மட்டும் இல்லனா அன்னைக்கு வேலன் குடும்பத்திற்கு அப்படியான ஒரு நிலைமை வந்திருக்காதே என்று யோசித்தார். ஈஸ்வரியை முறைத்து பார்த்து கொண்டே, யார்டி நீ, என்கிட்ட இப்படி பேசுற என்று திமிருடன் கேட்டார். அதை கேட்டதும் ஈஸ்வரி உடனே வாயை மூடிக்கொண்டார். ஆனால் சரவணனின் அப்பாவின் முகம் மாறிக்கொண்டு வந்தது. தாரிகாவின் அப்பா அம்மா அங்கே இருக்கும் யாரின் முகத்தையும் பார்க்கும் தைரியம் இல்லாமல் தலையை குனிந்து கொண்டிருந்தார்கள். இது பெரும் பவர்ஃபுல்லான ஆட்களுக்கு இடையே நடக்கும் சம்பாஷணை. இதில் நாம் தலையிடக்கூடாது என்று நினைத்தார்கள். அடுத்த ராஜவேல் தனது பார்வையை மீண்டும் சரவணனின் பக்கம் திருப்பினார். சில நாட்களுக்கு முன்பு வேலன் ஃபேமிலியை மரைன் கிளப்புடன் ஜாயின் செய்தால் வேலன் ஃபேமிலியின் அந்தஸ்து எங்கேயோ போய்விடும் என்று எண்ணிக்கொண்டிருந்தார். ஆனால் இப்போது யோசித்து பார்க்கும்போது அப்படி ஜாயின் பண்ணாமல் இருந்தது எவ்வளவு நல்லது என்று நினைத்தார். ஓ, இத சொல்லதான் இவ்வளவு தூரம் வந்தியா என்று கேட்டார் சரவணனின் அப்பா. அதை கேட்டதும் அவரை முறைத்து பார்த்த ராஜவேல், கண்டிப்பா இல்ல. முன்னாடி நீ வேலன் ஃபேமிலிக்கு ரொம்ப பெரிய அநியாயம் பண்ணிருக்க. சரி, அதை விடு. ஆனா உன் பையன்கிட்ட கொஞ்சம் திறமை இருக்கு. அதனால நீ அவன்கிட்ட இருந்து தள்ளியே இருக்கிறது நல்லது.
நீ போய் இன்னொரு பெரிய இடத்தை பகைச்சிட்டு இருக்க என்றார். அதை கேட்டதும் சரவணன் அப்பாவிற்கு ஆர்வம் அதிகரித்தது. ஓ அப்படியா? யார் அந்த பெரிய இடம் என்று கொஞ்சம் நக்கல் கலந்த துணியுடன் கேட்டாள். பிரிஸ்கோ என்டர்பிரைஸ் ஆளுங்க என்று ஒரு பெரும் பில்டப்புடன் சொன்னார். அந்த பெயரை சொல்லும் போதே அவருக்குள் ஏதோ ஒரு பவர் வருவது போல இருந்தது. கூடவே அதை சொன்னால் எதிரில் இருப்பவனும் நடுங்குவான் என்று எதிர்பார்த்தார். ராஜவேல் சொன்னதை அங்கே இருந்த டாக்டர்களும் கேட்டார்கள். அவர்களுக்கு பிரிஸ்கோ என்டர்பிரைசஸ் ரொம்ப பெரிய இடம் என்று தெரியும். அவர்களுக்கும் சரவணன் குடும்பத்திற்கும் எந்த ஒரு தொடர்பும் இருக்காது என்றுதான் நினைத்தார்கள். ஏனென்றால் அவன் இருந்தது என்னவோ ஒரு சாதாரண வார்டில். ராஜவேல் சொன்னதை கேட்டதும் கூலாக கையை கட்டிக்கொண்ட சரவணனின் அப்பா, ஓ அப்படியா என்று மட்டும்தான் சொன்னார். இதை பார்த்த ராஜவேலுக்கு கடுமையாக கோபம் வந்தது. ராணா ஃபேமிலிக்கு அடுத்து அந்த இடத்தை இப்போது பிரிஸ்கோ என்டர்பிரைஸ் பிடித்துக் கொள்ள ட்ரை செய்கிறார்கள். அப்படி இருக்கும்போது சரவணன் அவர்கள் மனதை குளிர வைத்தால் அவனுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று ராஜவேல் நம்பினார். அவருக்கு சரவணனிடம் இருக்கும் திறமை மேல் கொஞ்சம் ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்தது. ஆனால் இப்போது அது எதற்கும் பயனில்லாமல் போகிவிட்டது போல் இருந்தது. சரவணன் மித்ராவை கூட்டிக் கொண்டு வந்துவிட்டான். லோகித் அவனை கொல்லாமல் விட்டிருப்பதே பெரும் ஆச்சரியம்தான் என்று யோசித்தார். கூடிய சீக்கிரத்திலேயே சரவணனுடனும் அவனது அப்பாவுடனும் இருக்கும் தொடர்புகளை வேலன் குடும்பம் மொத்தமாக வெட்டிவிட வேண்டும் என்று நினைத்தார். நீங்க 2 பேரும் சுத்த வேஸ்ட் என்று பல்லை கடித்துக் கொண்டு சொன்னார். அவரை பொறுத்தவரைக்கும் அப்பனும் பிள்ளையும் வேண்டியதை செய்து கொள்ளட்டும், ஆனால் வேலன் குடும்பத்திற்கு மட்டும் திரும்பி வராமல் இருந்தால் சரி என்றுதான் நினைத்தார். பின் கோபத்துடன் அங்கிருந்து போனார் ராஜவேல். ஈஸ்வரிக்கு ஏனோ அவரால்தான் அவரது கணவரும் ராஜவேலும் சண்டை போட்டுக் கொண்டார்கள் போல தோன்றியது. அதனால் உடனே அவருக்கு பின்னால் ஓடினார். ஆனால் அவர் அதற்குள் காணாமல் போயிருந்தார். அவரை தேடிக்கொண்டே பார்க்கிங் வரைக்கும் வந்திருந்தார். ஆனால் அவர் அங்கேயும் இருக்கவில்லை. அப்போது அங்கே ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் வந்து நின்றது. லோகித் தான் அதிலிருந்து இறங்கி ஈஸ்வரியை நோக்கி வந்து கொண்டிருந்தார். ஆனால் இன்னும் ஈஸ்வரி அவரை பார்க்கவில்லை. ராஜவேலை காணாமல் இருக்கவும் பெருமூச்சு விட்டுக் கொண்டே திரும்பும் போதுதான் லோகித்தை கண்டார். ஹேய், நீங்க என்று யோசித்தார் ஈஸ்வரி. லோகித்தும் கூட சிறிது நேரத்திற்கு எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்டவில்லை. பின்னர்தான், இன்னும் அடையாளம் தெரியலையா ஈஸ்வரி என்று கேட்டார். அப்போதுதான் ஈஸ்வரிக்கு அவரை ஞாபகம் வந்தது. ஹேய், நீங்க லோகித் தான? அது சரி, என்ன இந்த பக்கம்? லோகித் பல்லை கடித்துக் கொண்டார். பல வருடங்கள் கழித்து இப்போது மீண்டும் ஈஸ்வரியை பார்க்கிறார். ஆனால் இப்போது பார்க்கும்போது எல்லாமே வேறாக இருந்தது. இல்ல, உங்க பையன் ஹாஸ்பிடல்ல இருக்கான்னு சொல்லி கேள்விப்பட்டனே, அதுதான் என்றான். உண்மையான காரணத்தை அவரால் சொல்ல முடியுமா என்ன? ஆமா, ஆனா அவனுக்கு ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்ல, வந்ததுக்கு நன்றி என்று சொன்ன ஈஸ்வரி திரும்பி போக பார்த்தாள். உடனே லோகித், இத்தனை வருஷமா நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க போல ஈஸ்வரி, உன் கைய பாரு என்றார். ஈஸ்வரியின் முகத்தில் சந்தோஷத்திற்கான அடையாளங்களை லோகியினால் பார்க்க முடிந்தது. உடனே விடாமல், அந்த படுபாவி ஃபாரின்ல இருந்து திரும்ப வந்துட்டான்னு சொல்லி கேள்விப்பட்டேன். எதுக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். உன் பையனுக்கு இப்படி ஆனது கூட அவனோட எதிரிகளால் ஆனதா கூட இருக்கலாம் என்றார். அதை கேட்டதும் ஈஸ்வரியின் முகம் கருத்து கொண்டு போனது. லோகித்தின் இதயத்தில் ஏதோ ஒரு வலி இருந்தது. இந்த சக்திவேல் யாரு? இத்தனை வருஷம் ஃபாரின்ல சுத்திக்கிட்டு இருந்தாங்க. அத்தனை வருஷமும் தன்னுடைய பொண்டாட்டி புள்ள எப்படி இருக்காங்கன்னு கொஞ்சம் கூட எட்டி பார்க்கல. அப்படி இருந்தும் கூட அவனோட பொண்டாட்டி ஈஸ்வரி அவனுக்கு இவ்வளவு லாயலா இருக்கா என்று வியப்பாக இருந்தது. அப்போது லோகித்துடனே, ஈஸ்வரி, அந்த பொண்ணு பேரு மித்ரா, அவ என்னோட வளர்ப்பு மகள். நீங்க சொன்னா அவ திரும்ப வந்துருவா. அது மட்டும் இல்ல, உங்க பையனுக்கும் அவளை கொஞ்சம் பிடிச்சிருக்கு. அதனால எதிர்காலத்துல அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்க வாய்ப்பு இருக்கு என்று எதையும் மறைக்காமல் சொன்னார் லோகித். மித்ரா சக்கரவர்த்தி குடும்பத்திலிருந்து விரட்டப்பட்டு விட்டாள் என்று முழு ஊருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லை, என்னதான் இருந்தாலும் மித்ரா லோகித்தின் சொந்த மகள் அல்ல. அப்படியே இருந்தாலும் இனிமேல் அவருக்கு மித்ராவிடமிருந்து எந்த ஒரு பயனும் இல்லாததால் அவளை கொல்ல கூட தயங்க மாட்டார். லோகித் சொன்னதை கேட்டதும் ஈஸ்வரி ஒன்றும் பதில் சொல்லாமல் தலையை ஆட்டிவிட்டு அங்கே இருந்து சென்றார். இதை தூரத்திலிருந்து ராஜவேல் பார்த்து கொண்டுதான் இருந்தான். லோகித்தின் பக்கத்தில் வந்து,
சரி, இதை விடுங்க. நாம் அடுத்து ஒரு முக்கியமான ஆளை பார்க்க போகணும். யாரு? மாவீர். அதை கேட்டதும் ராஜவேல் ஷாக் ஆனார். உங்களுக்கு மாவீர் தெரியுமா? கண்டிப்பா தெரியும். அவன்தான் சக்கரவர்த்தி குடும்பத்துக்கு முதுகெலும்பே. ஓ, அப்படியா? அப்போ பிரிஸ்கோ என்டர்பிரைஸ் இவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கிறதுல சந்தேகமே இல்ல. ராஜவேலுக்கு மாவீரின் பெயரை கேட்டதுமே சந்தோஷமாக இருந்தது. இங்கே வார்டில் சக்திவேல் ஒரு கால் பேசிவிட்டு போனை வைத்தார். அப்போதுதான் வார்டுக்குள் நுழைந்த ஈஸ்வரி, யார் அது? எதுக்கு அந்த ஆள் உங்களுக்கு கால் பண்ணிட்டே இருக்காரு என்று கேட்டார். அதுவா மாவீர் என்று சொல்லிக் கொண்டே போன் ஸ்கிரீனில் மேலும் கீழும் ஸ்வைப் செய்து கொண்டிருந்தார். அவரது போன் கால் லாகில் மாவீரிடமிருந்து வந்த கால்கள் தான் அதிகமாக இருந்தது. கூடவே டெக்ஸ்ட் மெசேஜும். மிஸ்டர் வேலன், நாம மீட் பண்ணலாமா? நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். எனக்கு உங்களை பார்க்க ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. நாம இன்னும் ஒரு தடவை மீட் பண்ணலாமா என மாவீரிடமிருந்து ஏராளமான மெசேஜ்கள் வந்திருந்தது. அது எல்லாம் ஈஸ்வரி படித்தால் சந்தேகத்தில் சக்திவேலின் மண்டையையே உடைத்து விடுவார். லோகித் தொடர்ந்து மாவீருக்கு போன் செய்து கொண்டிருந்தார். மாவீர் லோகித்தின் காலை கட் செய்ததும் லோகித் சிரித்தார். பின்பு, கண்டிப்பா அவர் பிஸியா இருப்பாரு. அவ்வளவு பெரிய ஆள் பிஸியா இல்லாம இருப்பாரு. ராஜவேல், நான் அவருக்கு மெசேஜ் போட்டுறேன். நாம 2 பேரும் இன்னைக்கு அவர் மீட் பண்ண வரோம்னு. கண்டிப்பா அவரோட சேர்ந்து நாம இன்னைக்கு டின்னர் சாப்பிட போறோம். ஓகே என்று சொன்னார். லோகித் சொன்னதை கேட்டதும் ராஜவேல் வானத்தில் சிறகடித்து பறந்தார். உண்மையாவே நாம மிஸ்டர் மாவீர் பார்க்க போறோமா? என்னால நம்பவே முடியல. கண்டிப்பா இதுக்காக வேலன் ஃபேமிலியோட முன்னோர்களுக்கு நன்றி சொல்லியே ஆகணும். அவ்வளவு பெரிய ஆளை பார்க்க போகும்போது சும்மா போக முடியாதுல்ல. அவருக்கு எந்த மாதிரி கிஃப்ட் வாங்கிட்டு போனா நல்லா இருக்கும்? அவருக்கு எந்த மாதிரி பொருள் பிடிக்கும் என்று கேட்டார். நீ மூளை இல்லாதவனு சொல்றது சரியாதான் இருக்கு. அவர் எவ்வளவு பெரிய ஆளு, அவருக்கு எந்த பொருள் மேல ஆசை இருக்க போகுது? லோகித் சொன்னார். நீ சொல்றதும் சரிதான். அவரால வாங்க முடியாத பொருள் எதுவும் இல்ல. இருந்தாலும் முதல் முறை அவரை பார்க்க போறோம், வெறும் கையில போக முடியாது இல்லையா? ஒண்ணு பண்ணலாமா? என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் பழங்கால பொருட்கள் எல்லாம் விக்கிற ஸ்டோர் ஓபன் பண்ணிருக்கான். அங்க போய் ஒரு நல்ல வெசலா அவருக்கு வாங்கி கிஃப்ட் பண்ணலாமா என்று கேட்டார். அதுவும் நல்ல ஐடியா தான். அப்படியே செய்யலாம். சரிவா, கிளம்பலாம் என்று சொல்லிவிட்டு ராஜவேலை கூட்டிக் கொண்டு லோகித் அங்கிருந்து கிளம்பினார். கார் ஓட்டிக்கொண்டு வந்த லோகித்தின் மனம் முழுவதும் சரவணனின் தந்தையான சக்திவேலின் மேல்தான் நிறைந்திருந்தது. லோகித்தின் முகத்தில் அவ்வளவு கோபம் குடியிருந்தது. சக்தி, நீ திரும்ப வந்திருக்கவே கூடாது. நீ என்கிட்ட இருந்து ஈஸ்வரிய பிரிச்சுட்டு போனத நான் இன்னும் மறக்கல. உன்னாலதான் இன்னைக்கு அவ இந்த நிலைமையில இருக்கா. உன்னாலையும் உன் பையனாலையும் தான் அவ இந்த வயசுலயே இப்படி வயசான மாதிரி இருக்கா. அவளை என்கிட்ட இருந்து பிரிச்சு போனது பத்தாதுன்னு இப்ப மித்ராவையும் என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறியா என்று தனக்குள்ளேயே பேசிக் கொண்டு வந்தார். ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே இருந்த சேரில் சக்தியும் அவரது மனைவி ஈஸ்வரியும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஈஸ்வரி, சக்தி, நீங்க திரும்பி வந்திருக்கவே கூடாது. உங்களாலதான் இவ்வளவு பிரச்சனையும் என்று சொன்னார். உடனே சக்தி என்று சிரித்துக் கொண்டே கேட்டார். உடனே ஈஸ்வரி சிரித்துக் கொண்டே பொய்யாக ஆமாம் என்பது போல் தலையசைத்தார். பதிலுக்கு சக்தியும் சிரித்துக் கொண்டு அவருக்கு சற்று அருகில் குனிந்து தனது மனைவியின் கன்னத்தை மெதுவாக தனது 2 கரங்களில் ஏந்தினார். பின்பு, நிஜமாவா? உண்மையிலேயே நான் திரும்ப வந்ததுல உனக்கு சந்தோஷம் இல்லையா? ஆனா உன்னோட முகம் என்கிட்ட வேற ஒண்ணு சொல்லுதே என்று சொல்லி சிரித்தார். தனது ஆசை கணவனின் சில்மிஷமான வார்த்தையை கேட்டதும் ஈஸ்வரியின் முகம் வெட்கத்தில் மெதுவாக சிவந்தது. பின்பு சட்டென்று சுதாரித்துக் கொண்டார். நீங்க இருக்கீங்களே, உங்களுக்கு இப்பதான் இளம திரும்புதுன்னு நினைப்பு. இவ்ளோ நேரம் ஆச்சு, இன்னும் சரவணா கண் முழிக்கவே இல்ல. எனக்கு அவனை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு என்று சொல்லி தன் மகனை நினைத்து கவலைப்பட ஆரம்பித்தார். தனது மனைவியின் வெட்கத்தை தனது கண்கள் முழுவதும் நிரப்பிக் கொண்டவர் பின்பு சிரித்துக் கொண்டே அவரது கையை இறுக பிடித்துக் கொண்டார். அவனுக்கு ஒன்னும் ஆகாது, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் கண் விழிச்சிருவான் என்று சொன்னார். நிஜமாவா? சரி வாங்க, அப்ப நாம போய் சரவணா என்ன பண்றான்னு பாக்கலாம் என்று சொல்லிவிட்டு
தனது கணவனை கூட்டிக் கொண்டு சரவணன் இருந்த அறைக்கு சென்றார். தாரிகா அருகில் படுத்துக் கொண்டிருந்த சரவணன் அப்பொழுதுதான் மெதுவாக கண்களை திறந்தான். அவன் கண் முன்பு தனது தந்தையையும் தாயையும் பார்த்தவன் சிரித்துக் கொண்டே படுக்கையிலிருந்து எழுந்தான். என்ன சரவணா, உனக்கு இப்ப பரவாயில்லையா? தாரிகா என்ன பண்றா என்று மிகவும் அக்கறையான குரலில் சக்தி கேட்டார். நான் நல்லா இருக்கேன்பா, எனக்கு ஒண்ணும் இல்ல என்று சொன்னவன் திடீரென்று தனது தலையை பிடித்துக் கொண்டு அப்படியே கீழே உட்கார்ந்தான். உடனே ஈஸ்வரி, சரவணா உனக்கு என்னாச்சு? நீ நல்லாதானே இருக்க என்று கேட்டுக்கொண்டே வேகமாக அவன் அருகில் சென்றார். நான் நல்லாதாமா இருக்கேன், கொஞ்சம் லைட்டா மயக்கம் வர மாதிரி இருந்தது, அவ்வளவுதான் என்று புன்னகையுடன் சொன்னான். சரவணா, நீ அப்படியே என்ன மாதிரி தான் இருக்க, நீ ஏன் பிள்ளைங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல என்று சொன்னார். அதை கேட்டு சரவணனும் ஈஸ்வரியும் சிரித்தார்கள். அப்புறம் சரவணா, உன்னோட அம்மா எங்கேயோ வெளியில கூட்டிட்டு போக சொல்றா, நாம 2 பேரும் அப்படியே அவுட்டிங் போயிட்டு வரலாம், நீ ரெடி தானே என்று சக்தி கேட்டார். ஓகேப்பா, நான் ரெடி என்று சரவணன் சொன்னான். அப்பொழுது திடீரென்று கண் விழித்த தாரிகா அவனை பார்த்து அதிர்ந்து பயத்துடன் படுக்கையின் ஓரத்தில் சென்று உட்கார்ந்து கொண்டாள். அவளின் அந்த செய்கையை பார்க்கையில் சரவணனுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. லக்ஷ்மி உடனே, தாரிகா நீ என்ன பண்ற என்று தனது மகளை திட்டினார். ஆண்டி, நீங்க தாரிகாவை எதுவும் சொல்லாதீங்க, அவ என்கிட்ட இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் எந்த தப்பும் இல்ல, அவளோட இந்த நிலைமைக்கு நான் தானே காரணம். ஒருவேளை அவளை நான் காதலிக்காம இருந்திருந்தா அவளுக்கு இந்த நிலைமையை வந்திருக்காது தானே என்று வருத்தத்துடன் கூறினான் சரவணன். என்ன சரவணா, அவதான் இப்படி பண்றானா, நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, அவ நடந்துக்கிறத பாக்கும்போது எனக்கே மனசுக்கு கஷ்டமா இருக்கு என்று லக்ஷ்மி சொன்னார். ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆண்டி, அவளுக்கு எல்லாத்தையும் பொறுமையா எடுத்து சொல்லி நான் புரிய வைக்கிறேன், நீங்க அவளை எதுவும் சொல்லாதீங்க என்று சொன்னான். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் தாரிகாவின் வாழ்க்கையில் சரவணன் போகாமல் இருந்திருந்தால் அவள் இன்று நன்றாக இருந்திருப்பாள். இவன் இல்லையெனில் நிவியும் மித்ராவும் கூட இவளிடம் பிரச்சனை செய்திருக்க மாட்டார்கள். அவ்வளவு ஏன், இவ்வளவு பெரிய அட்டாக் இப்பொழுது நடந்ததற்கு கூட சரவணன் தான் காரணம் என்பது சரவணனுக்கு நன்கு தெரியும். அதனால் அவனுக்குள்ளும் குற்ற உணர்வு இருந்தது. மித்ராவை பற்றி யோசித்ததும் தான் சரவணனிற்கு அவளது நினைவு வந்தது. உடனே, ஆமா, இங்க இருந்த மித்ரா எங்க என்று கேட்டான். மித்ரா தூங்கி எந்திரிச்சதுமே அவ இந்த வார்ட்ல இருந்து போயிட்டாப்பா, அவ இங்க இருக்கிறது அவளுக்கும் சரி தாரிகாவுக்கும் சரி நல்லதுல தானே என்று ஈஸ்வரி சொன்னார். சரிமா, நான் போய் மித்ராவை பாத்துட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு மித்ராவின் அறைக்கு சென்றான் சரவணன். மித்ரா தனது அறையில் இருந்த ஜன்னல் வழியாக சூரியனை ரசித்துக் கொண்டிருந்தாள். அவளது கார்கூந்தல் காற்றில் அங்கும் இங்கும் அலை மோதிக் கொண்டிருந்தது. அவளது பால் உடல் சூரிய வெளிச்சம் பட்டு இன்னும் மின்னிக் கொண்டிருந்தது. ஒரு நிமிடம் அவளை அந்த கோலத்தில் பார்த்தவன் அப்படியே சிலையாய் உறைந்து நின்றான். திடீரென்று யாரோ தன் அருகில் வந்ததை உணர்ந்த மித்ரா சட்டென்று திரும்பி பார்க்க அங்கு சரவணன் தான் நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் அழகாக சிரித்தாள். பின்பு, ஹாய் சரவணா என்று சொன்னாள். மித்ராவின் குரல் கேட்டு சுய நினைவுக்கு வந்தவன் சட்டென்று அவன் பார்வையை தாழ்த்தி கொண்டான். பின்பு, ஹாய் ஹாய் மித்ரா என்று சொன்னான். சரவணன் அப்படி உளர்வதை பார்த்துவிட்டு வாய் விட்டு சிரித்தாள் மித்ரா. என்னாச்சு சரவணா, ஏன் அங்கே நின்னுட்டு இருக்க, உள்ளவா என்று அவனை அழைத்தாள். சரவணன் சிரித்துக் கொண்டே மித்ராவின் அருகில் சென்று நின்றான். உடனே மித்ரா அவளது கையில் இருந்த ஒரு பிசினஸ் கார்டை அவனிடம் கொடுத்தாள். ஹாய், ஐ மித்ரா, நாம மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாமா என்று அவன் முன்பு கையை நீட்டினாள். சரவணன் ஓகே என்று சொல்லி அவள் கொடுத்த அந்த கார்டை வாங்கினான். பின்பு மித்ரா, அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங் ஒரு ஹோட்டல்ல உனக்கு நான் ட்ரீட் கொடுக்கறேன், அங்க உனக்கு பிடிச்ச கபாப் வாங்கி தரேன், ஓகேவா என்று சிரித்துக் கொண்டே கேட்டாள். ஓகே டன் என்று சொன்னான். பின்பு, சரி, எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றான். லோகித்தும் ராஜவேலும் ஒரு வழியாக மாவீர் தங்கியிருந்த ஹோட்டலை வந்து சேர்ந்தார்கள். நிஜமாவே நாம மிஸ்டர் மாவீரை சந்திக்க வர்றது அவருக்கு தெரியுமா என்று ராஜவேல் கேட்டார். நான் அவருக்கு மெசேஜ் அனுப்பிட்டேன்,
அது மட்டும் இல்ல, அவர் தங்கி இருக்கிற ரூம் நம்பர் கூட கேட்டுட்டேன். நீ வா, இன்னைக்கு கண்டிப்பா நாம அவரை பாத்துடலாம் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றார். மாவீரின் அறையில் அவர் இல்லை. அதனால் அங்கிருந்த 2 சேரில் இருவரும் உட்கார்ந்து கொண்டு அவரின் வருகைக்காக காத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அதே ஹோட்டலுக்கு சரவணனும் அவனது தந்தையும் வந்தார்கள். அவர்கள் இருவரையும் அங்கே பார்த்த லோகித்திற்கு ஏதோ போல் இருந்தது. சக்தியின் மீது அவருக்கு சொல்ல முடியாத ஒரு கோபம் வந்தது. ஆனாலும் அதை தனக்குள் மறைத்துக் கொண்டார். ஹாய், நீங்க எப்படி இருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டு அவர்கள் அருகே சென்றார் ராஜவேல். லோகித்தும் ராஜவேலும் மிஸ்டர் மாவீரை சந்திப்பதற்காக அவர் தங்கியிருந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு சென்றார்கள். அங்கு மாவீர் இல்லாததால் அங்கேயே அவர்கள் இருவரும் காத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த ஹோட்டலுக்கு வெளியே சரவணனும் அவனது தந்தை சக்திவேலும் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்ததும் லோகித்தின் முகம் மாறியது. உடனே ராஜவேல், அவங்கள நான் பாத்துக்கிறேன், நீ இங்கே இரு என்று சொல்லிவிட்டு எழுந்து அந்த ஹோட்டலுக்கு வெளியே சென்றார். அடடே, இது யாரு? நம்ம சக்திவேல் மாதிரி இருக்கு. ஆமா, உனக்கு இங்க என்ன வேலை? உன்ன மாதிரி ஆளுங்கள்லாம் இங்க வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா என்று கேட்டார். அதற்கு எதுவும் சொல்லாமல் சக்திவேல் சிரித்துக் கொண்டு அமைதியாக நின்றார். என்னதான் நீ இந்த குடும்பத்துல ஏத்துக்கப்படலைனாலும் நீ இந்த குடும்பத்தை சேர்ந்தவன் தான். அதனால இந்த குடும்பத்து மானத்தை வாங்காம ஒழுங்கா உள்ளவா. உனக்கு என்ன சாப்பாடு வேணுமோ சாப்பிட்டுக்கோ, அதுக்கு பில்ல நான் பே பண்றேன் என்று சொல்லி எகத்தாளமாக சிரித்தார். சக்திவேல் அதற்கும் எதுவும் ரியாக்ட் செய்யாமல் அமைதியாக நின்றார். ஆனால் பதிலுக்கு சரவணனின் முகம் கோபத்தில் மாறியது. அதை பார்த்த சக்திவேல் கண்களாலேயே சரவணனை அமைதியாக இருக்கும்படி சொன்னார். உடனே ராஜவேல் தனது கையில் இருந்த ஒரு கார்டை எடுத்து சக்திவேலிடம் கொடுத்தார். இந்த கார்டை வச்சு உனக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிக்க. அப்படியே இன்னைக்கு ஒரு நல்ல டிரெஸ் வாங்கி போட்டுக்க. நம்ம குடும்பத்துக்கு சாப்பிடவா. நான் வேணா நம்ம குடும்பத்துக்கிட்ட சொல்லி பாவம் புடைச்சி போட்டோன்னு உனக்கு சாப்பாடு மட்டும் போட சொல்றேன் என்று சொல்லி சிரித்தான். அவர் அதற்கும் எதுவும் சொல்லாமல் ராஜவேல் கொடுத்த கார்டை வாங்கி பார்த்துவிட்டு பின்பு அவரிடமே கொடுத்தார். என்னாச்சு உனக்கு? இந்த கார்டு வேணாமா? அது சரி, இந்த கார்டோட வேல்யூவை பத்தி உனக்கு எங்க தெரிய போகுது என்று சொன்னான். அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த சக்திவேல் தனது வாயை திறந்து பேசத் தொடங்கினார். நீ சொல்றது உண்மைதான். ஒருவேளை எனக்கு இந்த கார்டை பத்தி தெரியாம இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், எனக்கு இந்த மாதிரி காசு, பணம், பொண்ணுங்க, தங்கம் இதுல எல்லாம் பெரிய ஆசை கிடையாது. அது மட்டும் இல்லாம ரோட்டோரமா இருக்கிற சாப்பாட்டுல இருக்கிற டேஸ்ட் இது எதுலயும் இருக்காது. அதனால நீயே இதை வச்சுக்கோ என்று சொன்னார். அது சரி, நீயே ஒண்ணும் இல்லாதவன் இப்ப உன்னோட பையனையும் சேர்ந்து கூட்டிட்டு திரியிறியே, எதுக்காக? பாவம், அவனே இப்பதான் கஷ்டப்பட்டு உருவாக்குன மரைன் கிளப்ப இழந்துட்டு இருக்கான். இனி அவனும் வாழ்க்கையில உன்ன மாதிரி தெருவுல தான் தெரியணும்னு நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நீ ஒண்ணு நினைச்சுக்கலனா எனக்கு தெரிந்த ஒருத்தரை சரவணனுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். கண்டிப்பா அவரு இவனுக்கு உதவுவாரு. என்ன, ஓகேவா என்று ராஜவேல் கேட்டார். ராஜவேல் அப்படி சொன்னதும் உடனே சக்திவேல் அதிர்ச்சியுடன், என்ன மரைன் கிளப்பா? அது சரவணனுக்கு சொந்தமானதா? அவ கைவிட்டு போயிடுச்சா? நீ என்ன சொல்ற? எனக்கு எதுவும் புரியல என்று சொன்னார். நிஜமாவே நீ வெளிநாட்டுல ரொம்ப கஷ்டம்தான் பட்டிருப்ப போல. ஒருவேளை அங்க நல்லா இருந்தா உன்னோட புள்ள இங்க என்ன பண்ணிட்டு இருந்திருக்கான்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல. சும்மா சொல்லக்கூடாது, உன் புள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மரைன் கிளப்பை உருவாக்கினான். நாளடைவுல அதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லான கிளப்பா இருந்தது. உன் புள்ள அதை வச்சு இந்த ஹோல் கோஸ்ட் டவுன் சிட்டியவே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தான். ஆனா அது இப்ப டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. உன் புள்ள சரவணனால அதுக்குள்ள நுழைய கூட முடியாது. அது இப்ப எங்க கைவசம் வந்துருச்சு. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லவா? அதுக்கு நாங்க பேரை கூட மாத்த போறோம். என்ன பேரு தெரியுமா? பிரிஸ்கோ கிளப். எப்படி, பேர் நல்லா இருக்குல்ல? அப்பொழுது திடீரென்று அந்த 5 ஸ்டார் ஹோட்டலின் வாசலில் ஒரு டாக்ஸி வந்து நின்றது. அந்த டாக்ஸியில் இருந்து மாவீர் இறங்கினார். மாவீர் டாக்ஸியில் வந்து இறங்கியதை பார்த்ததும் சக்திவேலுக்கு ஆச்சரியமாக இருந்தது. எப்பொழுதும் ஹெலிகாப்டரில் உலா வரும் மாவீர் எப்படி இப்படி டாக்ஸியில் வருகிறான் என்று ஆச்சரியமாக பார்த்தார். மாவீர் நடந்து முடிந்த பிரச்சனைகளுக்கு பிறகு தனது இடத்திற்கு திரும்பாமல் கோஸ்ட் டவுன் சிட்டியிலேயே தங்கியிருந்தார்.
உண்மையில் அவர் சக்திவேலுக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள விரும்பினார். எதுவுமே இல்லாமல் வீட்டை விட்டு வெளியேறியவன் எப்படி இவ்வளவு பண பலத்துடனும் படை பலத்துடனும் இருக்கிறான் என்று அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதனால் கோஸ்ட் டவுனில் ஒரு இடம் விடாமல் அவர் 20 வருடங்களுக்கு முன்பு எப்படி இருந்தார் என்று இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பித்தார். ஏற்கனவே அவர் தங்கியிருந்த ஹோக்சியோவில் விசாரிக்க ஆரம்பித்தார். பல பேருக்கு அவரை பற்றி தெரியாமல் இருந்தது. சில பேர் அவர் எப்படி இருந்தால் எங்களுக்கு என்ன என்று கடந்து சென்றார்கள். சக்திவேலை பற்றி தெரிந்து கொள்ள எவ்வளவு விசாரித்தும் அவருக்கு கிடைத்த ஒரே பதில் அவரை பற்றி எதுவும் தெரியாது என்றுதான். யாருக்குமே அவரை பற்றி தெரியாத பொழுது எப்படி பிசினஸில் சிறந்து விளங்குபவர் முதல் மெட்டீரியல் ஆர்ட்டில் சிறந்து விளங்குபவர் வரை அனைவரும் அவர் பக்கம் இருக்கின்றனர் என்று மாவீர் குழம்பி போனார். தேடி அலைந்து இறுதியாக அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணியதில் அவருக்கு கிடைத்த ஒரே விஷயம் அவரின் சிம்பிளிசிட்டி. இதுவரைக்கும் அவர் எங்கும் தனக்காக தனது பலத்தை காட்டிக் கொண்டதே இல்லை. அதுவே அவருடைய சக்சஸிற்கு ஊண்டுகோலாக இருந்தது. அவரை பற்றி விசாரித்ததில் மாவீருக்கு அவரையும் அறியாமல் சக்திவேல் மீது ஒருவித நாட்டம் வந்தது. ஒரு மனிதன் சக்சஸ் ஆக வேண்டும் என்றால் அவன் முதலில் லோ ப்ரொஃபைலை மெயின்டைன் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அவன் வெற்றியடைய முடியும். அதுவே வெற்றிக்கான திறவுகோல் என்பதை நன்கு புரிந்து கொண்டார் மாவீர். அன்றிலிருந்து மாவீரும் அவரை போல லோ ப்ரொஃபைலை மெயின்டைன் செய்ய ஆரம்பித்தார். எங்கு சென்றாலும் டாக்ஸியிலேயே சென்றார். ரோட்டோரம் இருக்கும் கடைகளில் உணவு வாங்கி சாப்பிட்டு பழகினார். சாதாரண பாமர மக்களுடன் பேச்சு கொடுத்து அவர்களது உணர்வை புரிந்து கொண்டார். அந்த வாழ்க்கையும் மாவீருக்கு மிகவும் பிடித்துத்தான் இருந்தது. இவரிடம் இருந்து கற்றுக்கொள்ள இன்னும் நிறைய இருக்கிறது என்று மாவீர் தனக்குள் நினைத்துக் கொண்டுதான் அந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்தார். அப்பொழுதுதான் அங்கு ராஜவேல் சக்திவேலிடம் மரியாதை இல்லாமல் பேசிக் கொண்டிருப்பதையும் அதேபோல் மரைன் கிளப்பின் பெயரை மாற்றுவதாக சொன்னதையும் கேட்டார். உடனே மாவீர் கோபமாக, How dare you? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த பேரை மாத்துவேன்னு சொன்ன. ஒரு நாள் அதை மாத்துறதுக்கு அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டு அங்கே வந்தார். ராஜவேல் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று யாரென்றே தெரியாத ஒருவன் டாக்ஸியில் இருந்து இறங்கி வந்து அவர்களுக்கு நடுவில் பேசியது ராஜவேலுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. உடனே, அத சொல்றதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நான் தி கிரேட் வேலன் ஃபேமிலியை சேர்ந்தவன். என்னையே நீ எதிர்த்து பேசுறியா என்று கேட்டார். வேலன் ஃபேமிலி என்று சொன்னதும் மாவீர் எதுவும் புரியாமல் சக்திவேலையும் ராஜவேலையும் மாறி மாறி பார்த்தார். அப்பொழுதுதான் இருவரும் சகோதரர்கள் என்பதை புரிந்து கொண்டார். அட கடவுளே, இப்பதான் இவர்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கணும்னு நினைச்சோம். அதுக்குள்ள அவர் குடும்பத்தை சார்ந்த இன்னொருத்தம் கூட இப்படி சண்டை வந்துருச்சே. இப்ப என்ன பண்றது என்று யோசித்துக் கொண்டு அமைதியாக இருந்தார். மாவீருக்கு இருக்கும் பண பலத்திற்கும் படைப்பலத்திற்கும் அப்படி நிற்க வேண்டிய அவசியமில்லை. இருந்தாலும் சக்திவேலுக்காக அவர் எதுவும் சொல்லாமல் அமைதியாக நின்றார். இது எங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனை. இதுக்குள்ள நீ வரக்கூடாது. ஒழுங்கா மரியாதையா ஓரமா போய் ஒதுங்கி நில்ல என்று ராஜவேல் கோபமாக பேசினார். மாவீர் எந்த ஒரு பதிலும் பேசாமல் அமைதியாக தலையை அசைத்துவிட்டு அங்கிருந்து சற்று தூரம் தள்ளி நின்றார். வெளியில் சென்று வெகு நேரமாகியும் ராஜவேல் வராததால் லோகித் அங்கே வந்தார். என்னாச்சு? நாம எதுக்காக இங்க வந்தோம்? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க என்று கோபமாக கேட்டார். அது ஒண்ணுல, நான் அந்த மரைன் கிளப்போட பேரை மாத்தி பிரிஸ்கோ கிளப்னு வைக்க போறோம்னு சொன்னேன். சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் அதுக்கு நான் ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றான். அதான் அவனை பிடிச்சி திட்டிட்டு இருந்தேன் என்று சொன்னார். என்ன, கிளப்போட பேரை மாத்த போறேன்னு சொன்னியா? யாரு வேண்டான்னு சொன்னா? நீ யார திட்டின என்று சற்று பயத்துடன் லோகித் கேட்டார். வேற யாரும் இல்ல, அதோ நிக்கிறானே அவனதான் என்று சொல்லி மாவீரை கை காட்டினார். இதுவரைக்கும் லோகித்தும் மாவீரை நேரடியாக பார்த்ததில்லை. அவரை போட்டோவில் தான் பார்த்திருக்கிறார். தூரத்திலிருந்து பார்க்கையிலேயே அவர்தான் மாவீர் என்று நன்றாக தெரிந்தது. உடனே அதிர்ச்சியில் உறைந்தார். ஏ பைத்தியம், நாம கஷ்டப்பட்ட எல்லாத்தையும் வீணாக்கிட்டியே. நீ யார திட்டி இருக்க தெரியுமா? அவர்தான் மாவீர். அவரை தான் நாம பார்க்க வந்திருக்கோம். ஒழுங்கா மரியாதையா அவர்கிட்ட முட்டி போட்டு மன்னிப்பு கேடு என்று சொன்னார் லோகித். என்ன, அவர்தான் மாவீரா என்று ராஜவேல் அதிர்ந்து நின்றார். யாரை பார்க்க வந்தார்களோ அவரையே அசிங்கப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நினைக்கையில்
சக்திவேலுக்கும் சரவணனுக்கும் சிரிப்பு வந்தது. ஆனாலும் அது அவர்களுக்கு இன்னும் சங்கடமாக போய்விடும் என்று நினைத்து தங்களது சிரிப்பை அடக்கிக் கொண்டு அமைதியாக நின்றார்கள். ராஜவேல் வெகுநேரமாகியும் வராததால் லோகித் வேகமாக வெளியில் வந்து பார்த்தார். அங்கு ராஜவேல் கோபமாக பேசிக் கொண்டிருந்தார். அதை பார்த்துவிட்டு என்ன ஆச்சு என்று கேட்க ராஜவேல் நடந்ததை சொன்னார். உடனே லோகித் கோபமாக, மிகுந்த முட்டாளா, அவர்தான் நாம பார்க்க வந்த மாவீர் என்று சொன்னார். நீதான் முட்டாள். அவன் கால்ல சாதாரண லெதர் செருப்பு போட்டிருக்கான். அவன் போட்டிருக்க ட்ரெஸ் பாத்தியா? அது ரோட்டோரம் கடையில விக்கிறது. இவன் எப்படி அவ்வளவு பெரிய லெஜெண்டா இருக்க முடியும்? நீதான் ஏதோ தெரியாம சொல்ற என்று ராஜவேல் சொன்னார். முட்டாள் முட்டாள், உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. நீ என்ன செய்வேன்னு தெரியாது. முதல்ல முட்டி போட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேடு என்று சொல்லிவிட்டு லோகித் வேகமாக நடந்து மாவீரின் அருகே சென்றார். ஹலோ மிஸ்டர் மாவீர் என்று மெதுவாக அழைத்தான். அவனது குரல் முழுவதும் அவ்வளவு பதற்றம் இருந்தது. தனது அருகில் ஏதோ குரல் கேட்டதும் சட்டென்று திரும்பி பார்த்த மாவீர் அவனை ஒருமுறை ஏற இறங்க பார்த்தார். பின்பு Who are you? என்று கேட்டார். என்னோட பேரு லோஹித். நான் ஒரு சில கார்கோ ஷிப் வச்சிருக்கேன். உங்களுக்கு பிரிஸ்கோ என்டர்பிரைஸ் பத்தி தெரியுமா என்று தன்னை பற்றி லோஹித் சொல்ல வந்தான். அதை எதையும் காதல் வாங்காமல் இருந்தார் மாவீர். பின்பு, உனக்கு அங்க நிக்கிறவங்க தெரியுமா என்று சரவணனையும் அவரது தந்தையும் பார்த்து கேட்டார். லோஹித் ஒரு நிமிடம் யோசித்தார். பின்பு, அவங்க வேலன் ஃபேமிலியை சேர்ந்தவங்க, அவ்வளவுதான் தெரியும். மத்தபடி அவங்கள பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. ஏன், அவங்க உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்தாங்களா? அவங்க ஏதாவது உங்ககிட்ட மரியாதை குறைவா நடந்துக்கிட்டாங்களா? என்கிட்ட சொல்லுங்க, அவங்கள நான் கவனிச்சுக்கிறேன் என்று சொன்னார். லோகித் அப்படி சொன்னதும் ஒரு நிமிடம் மாவீரின் முகம் மாறியது. அதை கவனித்த லோகித் நிச்சயமாக ஏதோ தவறாக நடந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார். பின்பு அவரது மனநிலையை மாற்றுவதற்காக வேறு ஒரு பேச்சை எடுத்தார். நீங்க அரேஞ்ச் பண்ணி இருந்த பிரைவேட் ரூம் ரெடியா இருக்கு, முதல்ல வாங்க சாப்பிடலாம் என்று கூப்பிட்டார். ஓகே என்று சொல்லிவிட்டு மாவீர் முன்னால் செல்ல அவருக்கு சற்று தூரம் தள்ளி மரியாதையாக லோகித் பின்னால் சென்றார். மாவீர் உள்ளே சென்றதும் வேகமாக அவர் உட்காருவதற்காக சேரை இழுத்து போட்டார் லோகித். பின்பு, இங்க உட்காருங்க என்று மாவீரை உட்கார வைத்தவர் தனக்கான ஒரு சேரையும் இழுத்து அதில் லோகித் உட்கார்ந்து கொண்டார். லோகித் சேரில் உட்கார்ந்திருப்பதை பார்த்ததும் மாவீர் தனது ஒற்றை புருவத்தை தூக்கி என்ன செய்கிறாய் என்பது போல பார்த்தார். பின்பு, What are you doing? என்று கேட்டார். திடீரென்று மாவீர் அப்படி கேட்டதும் லோகித்திற்கு ஏதோ போல் இருந்தது. உடனே, ஜஸ்ட் சாப்பிடறதுக்காக உட்கார்ந்தேன் என்று தயங்கிக் கொண்டே சொன்னார். ஏன் கூட சேர்ந்து சாப்பிடுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? முதல்ல நீ யாரு என்று மாவீர் கோபமாக பேசினார். அவர் அப்படி கோபமாக பேசியதும் லோகித்திற்கு எதுவும் புரியவில்லை. அப்படின்னா இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணது நமக்காக இல்லையா? அவருக்கு நாம அனுப்பின மெசேஜ் போய் சேரலையா என்று யோசித்தார். மிஸ்டர் மாவீர், நான் ஏற்கனவே சொன்னேனே, என்னோட பேரு லோஹித். நான் கார்கோ ஷிப் வச்சிருக்கேன் என்று தயங்கிக் கொண்டே சொன்னார். இப்ப புரியுது. ஸ்டீல் ட்ரையோல உடைஞ்சு கிடக்கிற அந்த கப்பல் உன்னோடது தானா? உனக்கு அது வேணும், அவ்வளவுதானே என்று முகத்தை சுழித்துக் கொண்டு கேட்டார். இல்ல, ஆக்சுவலா உங்களை நான் எதுக்கு பார்க்க வந்தேன்னா என்று லோகித் ஏதோ சொல்ல வந்தார். நீ என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். முதல்ல வெளியில நிக்கிற மிஸ்டர் சக்திவேலையும் அவரது பையன் சரவணனையும் உள்ள கூட்டிட்டு வா என்று சொன்னார். அவ்வளவு நேரம் அவர் பேசியது அதிர்ச்சியாக இருந்ததை விட இப்பொழுது அவர் சரவணனையும் சக்திவேலையும் உள்ளே கூட்டிக் கொண்டு வர சொன்னது இன்னும் அதிர்ச்சியாக இருந்தது. இவ்வளவு பெரிய லெஜெண்டுக்கு இவர்களை எப்படி தெரியும் என்று அதிர்ச்சி தாங்காமல் தனக்குள்ளேயே கேள்வி கேட்டுக் கொண்டார். அவரிடம் இருந்து எந்த பதிலும் வராததை பார்த்த மாவீர் சட்டென்று எழுந்தார். நீ ஒன்னும் போக வேண்டாம், நானே அவங்கள போய் வெல்கம் பண்ணி கூட்டிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து செல்ல முயன்றார். சார் சார், நீங்க போக வேண்டாம், நீங்க உட்காருங்க, நானே அவங்கள போய் உள்ள கூட்டிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு லோகித் வேகமாக வெளியில் ஓடினார். அவர்கள் வெளியில் நின்று கொண்டிருந்ததை பார்த்தார். பின்பு, மிஸ்டர் வேலன், உங்களை மிஸ்டர் மாவீர் கூப்பிடுறாரு என்று சொன்னார்.
வேலன் என்று சொன்னதும் ராஜவேல் தன்னைத்தான் அப்படி அழைக்கின்றான் என்று நினைத்துக் கொண்டு முட்டி போட்டிருந்தவர் வேகமாக எழுந்தார். டேய், அதுக்கு எதுக்குறா நீ என்ன இவ்ளோ மரியாதையா கூப்பிடுற என சொல்லி சிரித்துக் கொண்டே அங்கு நின்று கொண்டிருந்த சரவணனையும் சக்திவேலையும் பார்த்தார். இப்பவாது உங்க தகுதி என்னன்னு தெரியுதா என்று சொல்லிவிட்டு லோகித்தை நோக்கி 2 அடி எடுத்து வைத்தார். ராஜவேல் நடந்து வருவதை பார்த்ததும் லோகித் கோபமானார். டேய், உன்னை யார் இங்க வர சொன்னா? நீ முதல்ல அங்கிட்டு தள்ளிப்போ என்று சொன்னார். பின்பு சக்திவேலை பார்த்து, மிஸ்டர் மாவீர் உங்க 2 பேரையும் தான் உள்ள வர சொன்னாரு, உள்ள வாங்க என்று சொல்லி அவர்கள் இருவரையும் உள்ளே அழைத்தார். ராஜவேலுக்கோ முகத்தில் அறைந்தது போல் இருந்தது. என்ன ஒரு அசிங்கம், அதுவும் இவங்க முன்னாடி இப்படி ஆயிடுச்சே என்று நினைத்தவர் கோபமாக லோகித்தை முறைத்தார். சரவணன், அப்பா சீக்கிரம் மீட்டிங்க முடிச்சுட்டு போகணும், எனக்கு நிறைய வேலை இருக்கு என்று சிரித்துக் கொண்டே சொன்னான். ஆமாப்பா, எனக்கு இந்த சோசியலிசம் ஒத்து வராது, அதனால சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பணும் என்று பேசிக்கொண்டே இருவரும் உள்ளே சென்றார்கள். இருவரும் அப்படி பேசிக்கொண்டு போவதை பார்த்த லோகித்திற்கும் கோபம் வந்தது. மிஸ்டர் மாவீரை சந்திப்பதற்காக அவர் பல நாள் காத்திருந்தார். எப்படியாவது அவரிடம் நெருங்கி பழகி உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தவருக்கு இன்று அவர் தன் மீது பட்ட கோபம் இனி ஒருபோதும் அது நடக்காது என்பதை உணர்த்துவது போல இருந்தது. சரவணனும் சக்திவேலும் உள்ளே சென்றதும் வேகமாக எழுந்து நின்ற மாவீர் தனது தலையை தாழ்த்தி அவர்களுக்கு மரியாதை செலுத்தினார். பதிலுக்கு சக்திவேல் சிரித்துக் கொண்டே தனது தலையை அசைத்தார். பின்பு மூவரும் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்தனர். சாப்பிடும் பொழுது கேப் கிடைக்கும் போதெல்லாம் மாவீர் ஏதேதோ பேசினார். இடையிடையில் அவருடைய பிசினஸ் பற்றியும் பேசினார். ஆனால் சரவணனும் அவனது தந்தையும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அமைதியாக இருந்தார்கள். வெளியிலிருந்து அவர்கள் சிரித்து பேசி சாப்பிட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கையில் லோகித்திற்கும் ராஜவேலுக்கும் வயிறு எரிந்தது. நாம் எவ்வளவு கனவோடு இங்கு வந்தோம், நாம் இருக்க வேண்டிய இடத்தில் அவர்கள் இருவரும் எப்படி போனார்கள் என்று இருவரும் ஒன்றும் புரியாமல் முழித்துக் கொண்டுதான் இருந்தார்கள். பின்பு லோகித், இந்த சக்திவேல் வேலன் ஃபேமிலியில இருந்து வெளியேறினதுக்கு அப்புறம் எங்க போனா என்ன ஆனான்னு உனக்கு ஏதாவது தெரியுமா என்று ராஜவேலிடம் கேட்டார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் எங்களோட ஃபேமிலியில இருந்து வெளியே போனதும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணது அவனோட மனைவி ஈஸ்வரி தான். அவங்க கையில இருந்த கொஞ்சம் பணத்தை வாங்கிக்கிட்டு அவன் வெளிநாடு போனதா கேள்விப்பட்டேன். அவன் கொண்டு போன காசை வச்சு ஒரு சின்ன ரீட்டைல் பிசினஸ் பண்ணதாவும் கேள்விப்பட்டேன் என்று சொன்னார். என்னது ரீட்டைல் பிசினஸா? ரீட்டைல் பிசினஸ்னா சாதாரண சின்ன ஷாப் தானே. ஆனா ஒரு சின்ன ஷாப் வச்சிருந்தவனுக்கு எப்படி மிஸ்டர் மாவீர் மாதிரி ஆட்ல தெரியும்? கண்டிப்பா நீ சொல்றது உண்மையா இருக்காது. சக்திவேலோட முகத்தை பார்க்கும்போது ஏதோ தப்பா படுது. அவனுக்கு பின்னால ஏதோ ஒண்ணு இயங்கிட்டு இருக்கு, அது என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் என்று லோகித் சொன்னார். உடனே ராஜவேல் பிரிஸ்கோ என்டர்பிரைஸுக்கு கால் செய்து அவருடைய ஆட்களிடம் உடனே சக்திவேலை இன்வெஸ்டிகேட் பண்ணும்படி சொல்லிவிட்டு போனை வைத்தார். அவர் போனை வைத்த அடுத்த அரை மணி நேரத்தில் ஒரு போன் கால் வந்தது. அவர்களும் இவர்களுக்கு ஏற்கனவே தெரிந்த கதையைத்தான் சொன்னார்கள். நிச்சயம் சக்திவேலுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பலம் இருக்கு, ஆனா அது வெளியில இருக்கிற யாருக்கும் தெரிய மாட்டேங்குது என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த ஹோட்டலுக்கு வெளியில் கார் ஒன்று வந்து நின்றது. அதிலிருந்து கருப்பு ரோப் அணிந்திருந்த டாக்டர் இறங்கினான். அவன்தான் தாரிகாவிற்கு பாய்சன் வைத்தவன். அவர்கள் அருகில் நெருங்கி வந்து அவர்களிடம் பேச ஆரம்பித்தான். நீங்க எவ்வளவு இன்வெஸ்டிகேட் பண்ணாலும் சக்திவேலை பத்தி உங்களால எதுவும் தெரிஞ்சுக்க முடியாது என்று சொன்னான். ஏற்கனவே குழப்பத்தில் இருந்த இருவரும் அந்த டாக்டரின் பேச்சை கேட்டதும் இன்னும் குழம்பி போனார்கள். லோகித்திற்கும் ராஜவேலுக்கும் அந்த டாக்டரின் குரல் மிகவும் ஃபெமிலியராக இருந்தது. பிளாக் கலர் ரோப் அணிந்திருந்த அந்த டாக்டர் அவர்களிடம் பேசினான். நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணாலும் அவரை பத்தி எதுவும் தெரிஞ்சுக்க முடியாது என்று சொன்னான். லோகித்தும் ராஜவேலும் அந்த டாக்டரை ஒரு நிமிடம் உற்று பார்த்தார்கள். அவர்களுக்கு அந்த குரலை எங்கோ கேட்டது போல் இருந்தது. லோகித்துடனே, ஏய் நீ யாரு? நாங்க யார பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணா உனக்கு என்ன என்று கேட்டார். உடனே அவன் சத்தமாக சிரித்தான். லோகித், உனக்கு என்ன தெரியலையா என்று கேட்டான். அப்போதுதான் லோகித்திற்கு அவனது குரல் பிடிப்பட்டது. நீ அந்த வர்மன் ஃபேமிலியை சேர்ந்தவன் தானே?
என்று கேட்டார். இல்ல, நீ இப்போ ராணா ஃபேமிலியை சேர்ந்தவன் தானே என்று ராஜவேல் கேட்டார். அதை கேட்டதும் அந்த பிளாக் ரோப் அணிந்திருந்த டாக்டர் மறுபடியும் சிரித்தான். நான் வர்மன் ஃபேமிலியும் கிடையாது, ராணா ஃபேமிலியும் கிடையாது. வர்மன் ஃபேமிலிக்கு அந்த சரவணனை அழிக்கிற அளவுக்கு தகுதி இல்லை. அதனாலதான் அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன். அந்த சரவணனை நான் அழிக்கணும். அவனோட அப்பா வரலனா அவன் எப்பவோ இறந்து போயிருப்பான். அவர் வந்ததாலதான் இவன் என் கையில இருந்து தப்பிச்சிட்டான். இல்ல, இப்போதைக்கு நான் அந்த தாரிகாவை தான் கொல்லணும். அவளை கொன்னாதான் அவனுக்கு இன்னும் அதிகமா வலிக்கும் என்று சொல்லும்போது அவனது கண்களில் கொலை வெறி தாண்டவமாடியது. என்ன, சரவணனை கொல்லணுமா, தாரிகாவை கொல்லணுமா? இவன் என்ன சொல்றான் என்று ராஜவேல் முணுமுணுத்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது ராஜவேல் அருகில் நின்று கொண்டிருந்த லோகித் ராஜவேலை அமைதியாக இருக்கும்படி சொல்லிவிட்டு மறுபடியும் அந்த டாக்டரிடம் பேச ஆரம்பித்தார். அந்த சக்திவேலோட அடையாளம் எனக்கு மட்டும்தான் தெரியும். அவர் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் இல்ல. அவர் ஒன்லி பீனிக்ஸ் ஃபேமிலியை சேர்ந்த ஹேர் மட்டும் இல்ல, ராய்ஸ்டன் ஃபேமிலியோட வாரிசும் கூட. அவரோட பொசிஷன் இப்ப என்னன்னா எலைட் ரேங்க் சக்சஸர் என்று அந்த டாக்டர் சொன்னான். அதை கேட்ட ராஜவேல் எதுவும் புரியாமல் நின்று கொண்டிருந்தார். எலைட் ரேங்க் சக்சஸரா அப்படின்னா என்ன என்று கேட்டார். நம்ம கவர்மெண்டால கொடுக்கப்படுற உயர் பதவி. இந்த பதவி உள்ளவங்களுக்கு தனி பவர் இருக்கும். அவங்களோட பவரை வச்சு அவங்க நம்ம நாட்டோட எக்கனாமிக்ஸ கூட மாத்தலாம். இந்த பதவி உள்ளவங்களுக்கு பீனிக்ஸ் ஃபேமிலியிலயும் தனி மதிப்புண்டு. அவங்க எங்கேயும் போகாமலே இருந்த இடத்திலேயே உட்கார்ந்து ஒரு இடத்த தலைகீழா மாத்தணும்னு நினைச்சா அதை மாத்தக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு பவர் இருக்கு. அது மட்டும் இல்ல, பீனிக்ஸ் ஃபேமிலி சார்பா அவங்க வேர்ல்ட் லெவல்ல கான்ஃபரன்ஸ் எல்லாத்திலையும் கலந்துக்க கூடிய தகுதியும் அவங்களுக்கு தான் இருக்கு என்று சொன்னான். பிளாக் ரோப் அணிந்திருந்த அந்த டாக்டர் சொன்னதை கேட்டதும் அவர்கள் இருவரது முகமும் வேர்த்து விறுவிறுத்தது. நீ சொல்றது நிஜமா? உண்மையிலேயே சக்திவேலுக்கு அவ்வளவு பவர் இருக்கா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த வேர்ல்ட் லெவல் கான்ஃபரன்ஸ்ல என்ன நடக்கும்? நான் இத பத்தி இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே என்று ராஜவேல் கேட்டார். வேர்ல்ட் கான்ஃபரன்ஸ்ல அவங்க எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. உதாரணமா கரன்சியை பத்தி, அப்புறம் நம்ம நாட்டோட எக்கனாமிக் லெவல், வெப்பன் டெவலப்மெண்ட், பாப்புலேஷன் ப்ராப்ளம், இதெல்லாம் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இதை விட முக்கியமா அங்க 2 விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணப்படும். வேர்ல்ட் பேங்க் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் அண்ட் கரன்சி கண்ட்ரோல். அது மட்டும் இல்ல, 2 நாட்டுக்கு இடையில நடக்கக்கூடிய போரை பத்தி கூட டிஸ்கஸ் பண்ணுவாங்க என்று சொன்னான். இதையெல்லாம் கேட்ட ராஜவேலுக்கோ கண்ணை கட்டியது. நிஜமாவே அந்த சக்திவேல் அவ்வளவு பெரிய பவர்ல இருக்கானா? இது எதுக்குமே சம்பந்தம் இல்லாத மாதிரி இவ்வளவு சாதாரணமா எப்படி அவன் இங்க வந்தான்? நிஜமாவே அவன் ரொம்ப டேஞ்சரஸான ஆள் தான் என்று சொன்னார். நிஜம்தான். அவரோட பார்வையில சுத்தி இருக்கிற எவ்வளவு பவரான ஆட்களா இருந்தாலும் அது அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி தான். தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் என்று சொன்னான். இதையெல்லாம் கேட்ட லோகித்திற்கு ஒருபுறம் சந்தோஷம் வந்தது. ஏனென்றால் அவரது கையில் வெப்பனாக ராஜவேல் இருக்கிறார் என்று நினைத்துக் கொண்டு ராஜவேலை பார்த்து சிரித்தார். அப்பொழுது அந்த டாக்டர் அவர்கள் முன்பு கையை நீட்டினான். எனக்கு தெரியும் உங்களுக்கும் அவங்கள பழி வாங்கணும்ன்ற எண்ணம் இருக்கு. நாம 2 பேரும் சேர்ந்து ஏன் அவங்கள பழி வாங்க கூடாது? ஏன் கூட சேர்ந்துக்கிறீங்களா என்று அந்த டாக்டர் கேட்டான். லோகித் ஒரு நிமிடம் நன்றாக யோசித்தார். பின்பு, நான் உன் கூட கை கோத்துக்கிட்டா நீ அவங்கள பழி வாங்குவ, பதிலுக்கு எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். நான் நினைச்ச மாதிரி அந்த சரவணனையும் அவங்க அப்பாவையும் அழிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கிற பல விஷயம் நம்மளோட கண்ட்ரோலுக்கு வந்துடும். நாம நினைச்சா இந்த ஹோல் கோஸ்ட் டவுன் சிட்டியவே ஆளலாம். என்ன நான் சொல்றது, என் கூட சேர்ந்துக்கிறீங்களா என்று கேட்டான். கண்டிப்பா என்று சொல்லி இருவரும் அவனிடம் கை குலுக்கினார்கள். அப்படின்னா சரி, இன்னைக்கு உங்களுக்கு நானே ட்ரிங்க் வாங்கி தரேன் என்று சொல்லிவிட்டு அந்த டாக்டர் அவர்கள் இருவரையும் கூட்டிக் கொண்டு அங்கிருந்த ஒரு பிரைவேட் அறைக்கு சென்றான். சக்திவேல் பற்றி கேள்விப்பட்டதிலிருந்து ராஜவேலுக்கு வயிறு பற்றி எரிந்தது. அது எப்படி சாத்தியம்? ஒரே ஃபேமிலியில பிறந்த இருவருக்குள் ஏன் இந்த வேற்றுமை? அவன் எதுக்குமே உபயோகப்பட மாட்டான். இந்த குடும்பத்தோட வாரிசுன்னு சொல்றதுக்கு அசிங்கமா இருக்குன்னு சொல்லித்தானே
அவனை குடும்பத்துல இருந்து விரட்டி விட்டாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா அவன் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த பதவிக்கு போவான்னு நினைச்சு கூட பார்க்கல. நான் கண்டிப்பா அந்த சக்தி வேலை பழி வாங்கியே தீருவேன் என்று குடிபோதையில் உளர ஆரம்பித்தார். ராஜவேல் உளர்வதை பார்த்த லோகித் அவரை மெதுவாக பிடித்து கீழே உட்கார வைத்துவிட்டு பின்பு அந்த டாக்டர் அருகில் வந்தார். எனக்கு உன்னோட குரல் ரொம்ப ஃபெமிலியரா இருக்கே. நீ கண்டிப்பா நான் நினைச்ச குடும்பத்தை சேர்ந்தவனாதான் இருப்ப. ஆனா உன்னோட முகம் என் கண்ணு முன்னாலேயே வரவே மாட்டேங்குது. நாம தான் இவ்வளவு தூரம் பழகிட்டோம்ல, உன்னோட முகத்தை ஒரு முறை நான் பார்க்க கூடாதா என்று கேட்டார். ஆனானப்பட்ட சக்திவேலை பற்றியே தெரிந்து கொண்ட அந்த டாக்டருக்கு லோகித்தின் எண்ணம் மட்டும் புரியாமல் போய் விடுமா என்ன? உடனே சிரித்துக் கொண்டு, அதான் என்னோட குரல் உனக்கு தெரிஞ்சு போச்சுல்ல, அப்புறம் எதுக்கு என்னோட ஃபேஸ்? அது மட்டும் இல்லாம நாம இந்த டாஸ்க செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் 2 பேரும் வேற வேற பாதையில போக ஆரம்பிச்சிருவோம். சோ நமக்குள்ள இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிற எந்த ஒரு பாண்டிங்கும் வேணாம் என்று சொன்னான். சரவணனும் சக்திவேலும் சற்று நேரத்தில் ஹோட்டலில் இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு சென்றார்கள். ஹாஸ்பிட்டலுக்கு சென்றதும் முதலில் அவர்கள் சென்று பார்த்தது தாரிகாவைத்தான். தாரிகாவின் நிலைமை சற்று தேறி இருந்தது. அவளை பார்த்துவிட்டு சக்திவேல் அங்கிருந்து கிளம்பினார். சற்று நேரத்திலேயே ரத்தினம் சரவணனை தேடிக்கொண்டு அங்கே வந்தார். என்னாச்சு ரத்னம்? ரத்தினம் தனது கையில் இருந்த ஒரு பேக்கை கொடுத்தார். சரவணா, இத மிஸ் குமார் கிட்ட நீங்க நேரடியா போய் கொடுக்கணும்னு அப்பா சொன்னாரு என்று சொன்னார். அதை கேட்டதும் சரவணனின் முகம் சட்டென்று மாறி போனது. ஏன் அத நானே தான் கொண்டு போய் கொடுக்கணுமா? வேற யாரும் கொண்டு போக கூடாதா? அவ்வளவு முக்கியமானதா இருந்தா அவரே கொண்டு போய் கொடுக்க சொல்ல வேண்டியதுதானே என்று சற்று கடுப்பாக சொன்னான். சரவணனுக்கு நன்றாக தெரியும் சக்திவேல் ஏன் அப்படி சொன்னார் என்று. சில நாட்களாக சக்திவேல் சரவணனையும் நிவேதிதாவையும் அடிக்கடி சந்திப்பதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொண்டிருந்தார். அவர் மனதில் என்ன இருக்கிறது என்பதை நன்றாக புரிந்து கொண்ட சரவணன் எரிச்சலுடன் அந்த பேக்கை பார்த்தான். சரவணா, மிஸ்டர் சக்திவேல் இப்பதான் இங்க வந்திருக்காரு. அவருக்கு இங்க பண்ண வேண்டிய வேலை நிறைய இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் அவரே பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அதனாலதான் உன்கிட்ட சொன்னார் என்று ரத்தினம் சொன்னார். சரவணனுக்கு ஏற்கனவே தாரிகாவை நினைத்து மிகவும் கவலையாக இருந்தது. அவனை பார்த்தாலே அவள் தள்ளி தள்ளி போவது அவனுக்கு மிகுந்த மனவேதனையை கொடுத்தது. எப்பொழுதும் அவளை விட்டு பிரியாமல் அவள் கூடவே இருந்தால் கூட அவள் அவனை ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை. இந்த நிலையில் சக்திவேலின் இந்த செயல் அவனுக்கு இன்னும் வலியை தந்தது. இருந்தாலும் வேறு வழியின்றி தன் தந்தை சொன்ன வேலையை செய்ய வேண்டுமே என்று நினைத்துக் கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். சரவணனை அனுப்பி வைத்துவிட்டு ரத்தினமும் சக்திவேலும் காரை எடுத்துக்கொண்டு வெளியில் சென்றார்கள். அப்பொழுது ரத்தினம், நீங்க ஏன் சரவணன் மிஸ் குமார பார்க்க அனுப்புனீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டார். உடனே சக்திவேல் சிரித்தார். பின்பு, எனக்கு அதுல எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்ல. என்ன பொறுத்த அளவுக்கு குழந்தைங்க சஃபர் ஆகணும். அப்பதான் அதுல இருந்து அவங்க எது நல்லது எது கெட்டதுன்னு பார்த்து பிரிச்சு எடுத்துப்பாங்க. பசங்களுக்கு எப்போதும் கொஞ்சம் அனுபவத்தையும் கத்துக் கொடுக்கணும் என்று சொன்னார். அவர் அப்படி சொன்னது சரவணனுக்கு மட்டும் பொருந்தாது, அது இந்த உலகில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் பொருந்தும் என்பதை புரிந்து கொண்ட ரத்தினம் அமைதியாக சிரித்தார்.